All right. All right, guys. So, good evening, guys. Good evening again, and good evening, everyone. Right. So, நாம இன்றைக்கு எங்களுடைய PHP and MySQL லாஸ்ட் செஷன் டவுட் கிளியரன்ஸ் as well as assignment giving செஷன் இன்றைக்கு. அண்ட் இண்டையில இருந்து சரியா 9 நாட்கள், அதாவது இந்த சனி ஞாயிறு தென் நாங்கள திங்கள்ல இருந்து ஞாயிறு வரைக்கும் 9 நாட்கள் உங்களுக்கு தரப்படும். இந்த திங்கள் கமிங் மண்டேக்கு அடுத்த மண்டே நீங்க அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிருக்கணும். அசைன்மெண்ட் சப்மிட் எந்த விஷயமும் நீங்க அனுப்ப தேவை. ஜஸ்ட் அட்மினுக்கு நீங்க செஞ்ச ப்ராஜெக்ட ஐ மீன் லைக் சிஸ்டம் கிரெட் அப்ளிகேஷனோட வீடியோ ரெக்கார்டிங்கை மட்டும் அனுப்பினா காணும். வேற எதுவும் அனுப்பக்கூடாது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தான் இந்த வீடியோ கொமனா எல்லாருக்குமே போடுபடும். இந்த வீடியோ கொமனா எல்லாருக்கும் போடுபடும். காரணம் இந்த செஷன்ல இதான் கம்ப்ளீட் ஆயிருக்கு எல்லாருக்கும் காட்டுறதுக்காக எல்லா குரூப்லயும் போடப்படும். ரைட், முதலும் கடைசியுமான வீடியோ போடப்படும். ரைட், தட்ஸ் திங். ஸோ இதுல விஷயம் என்ன சொன்னா, இன்னைக்கு டவுட்ஸ் கிளியரன்ஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு நான் இன்றைக்கு இதுவரைக்கும் படிப்பிச்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஒரு செஷனா காட்டுவேன். அதை நீங்க செய்ய ட்ரை பண்ணி செஞ்சு முடிச்சு தந்தா சரி. ரைட், வீடியோ பார்த்துட்டு நான் எப்படி செஞ்சீங்கன்ற இந்த விஷயம் ஏதாவது கேள்விகள் என்று வளம மாதிரி ஒரு 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 எம்சிக்யூ கொஸ்டின் உங்களுக்கு கொண்டு தருவேன். அந்த எம்சிக்யூ கொஸ்டின் ஆன்லைன்ல நீங்க செய்யணும். செஞ்சு முடிச்ச பிறகு மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லைக் உங்களோட சர்டிபிகேட் அதுக்கேற்ற மாதிரி அனுப்பப்படும். திஸ் இஸ் த ப்ரொசீஜர். தென் அதுக்கு பிறகு லெவல் 3. சரிதானே? இதுதான் அந்த கன்செப்ட். சரியா? அப்ப இன்றைக்கு தான் அந்த கடைசி கிளாஸ். இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த விஷயங்களை காட்டுவேன். அண்ட் இதுல ஒரு ஆள் டவுட் கேட்டது டேட் வைஸா நாம ஓர்டர்ல பாக்குறதுக்கு எப்படி அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதை நான் இன்றைக்கு அதை செஞ்சு காட்டுறேன் ரெண்டுன்னு சொல்லி. அண்ட் அதுக்கு பிறகு வேற டவுட்ஸ் என்ன இருக்குன்னா அதை சட்ல போடுங்க. அதை நான் பார்த்து கிளியர் பண்ணி விடுறேன். பட் இன்றைக்கு நம்மளோட ஃபுல் ஒரு அசைன்மெண்ட் கிவிங் அதை முதல் கதைச்சிட்டு விளங்கப்படுத்திட்டு அதுக்கு பிறகு நான் உங்களுடைய கேள்விகள் இருந்தால் அதையும் சட்ல போடுங்க. நான் அதையும் கிளியர் பண்ணிக்கொள்றேன். ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி எதுக்கும் கேட்டுக்கொள்றேன், சட்ல இப்பயே 1 minute தாரன். உங்களுக்குரிய கேள்விகள் ஏதாவது இருந்தால் அதை போட்டுக்கொள்ளுங்க. அவளுக்கு 1 minute further. எதுவாக இருந்தாலும் இந்த செஷன் சம்பந்தமா, இந்த PHP MySQL லெவல் 2 ஒர்க் ஷாப் சம்பந்தமா ஏதாவது என்னட்ட கேட்க இருந்தால் அதை இப்பயே கேட்டுருங்க. ஒரு 1 minute தான் இருக்குமா. ஏதாவது டவுட்ஸ்கள் இருந்தால் ஃபாத்திமா, லோயன், நிலா, சப்திகா, 014 அண்ட் டிஷானா ஏதாவது கேள்விகள் டவுட்ஸ்கள் இருந்தால் சட்ல போடுங்க இப்பயே. ஸோ எல்லாருக்கும் அப்போ ஓகே ஃபைன். ரைட், ஓகே. டவுட்ஸ் லொக்கின் கான்செப்ட் மீண்டும் ஒரு முறை சொல்றீங்களா சார்? லொக்கின் கான்செப்ட் ஓகே. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் கொஞ்சம் விளங்கல. மீண்டும் ஓகே ஃபைன். சரி, லொக்கின் கான்செப்ட் என்ன என்ன ஃப்ளோவில் போகுதுன்றதை கதைப்போம். வேற கேள்விகள். எங்களுடைய கேட்டுட்டீங்கன்னா பெட்டர். எனக்கு அதை அந்த ஃப்ளோவில் கொண்டு போகிறது அதுக்காக தான். ரைட், அப்போ ஒரு ஆளுடைய கேள்வி மட்டும்தான். மிச்சாக்கள் எல்லாரும் ஓகே. ஸோ 014 ஓகே, டிஷானா ஓகே, ரம்யா ஓகே, 013 சப்திகா ஓகே, நிலா ஓகே, லோஜன் ஓகே, ஃபாத்திமா ஓகே. ரைட். ஸோ இதில் ஒரு ஆளுடைய கேள்வி லொகின் கான்செப்ட், இன்னொரு ஆளுடைய கான்செப்ட் டேட்டை ஆர்டர் பண்ணுறது கான்செப்ட். ரைட், இந்த ரெண்டு விஷயம் தான். நாம அப்போ இங்கே அசைன்மெண்ட்டுக்குள்ள போகலாம். தென் அதை நான் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிச்ச விஷயங்களை நான் நான் அதில் கதைச்சு கொள்றேன். சரிதானே? ஃபைன். ஸோ பேசிக்கா
அப்ப நாம இந்த கன்செப்டுகளுக்குள்ள போவோம். அப்ப ஒன் பை ஒன்னா நாம என்னென்ன கன்செப்ட் கேட்போம். இப்ப ப்ராஜெக்ட் செய்யும் போது PHP மட்டும் வச்சு செய்ய மாட்டோம். நாம இப்ப செஞ்ச ப்ராஜெக்ட் நாம இப்ப இந்த நேரம் இந்த நாளா செஞ்ச விஷயத்தை வச்சுக்கொண்டு நீங்க எல்லா வேலையும் செய்யலாம், ரைட்? நான் நேற்றே சொல்லிட்டேன். ஃபுல் ப்ராஜெக்டையுமே நீங்க வந்து செய்யலாம். PHP அண்ட் MySQL அண்ட் பூட் ஸ்டெப் ஃப்ரண்ட் என்ன HTML CSS JavaScript பூட் ஸ்டெப் லெவல் 1 லெவல் 2 வச்சு ஃபுல் ப்ராஜெக்ட் ஒன்று நீங்க செய்ய முடியும். தட்ஸ் இட், ரைட்? ஓகே ஃபாத்திமா, சரியா? இப்போ நம்ம எங்களோட கன்செப்டுக்குள்ள போவோம். நான் முதலே சொன்ன மாதிரி தான் எங்களோட லொகேஷன். ஸோ திஸ் பிசி, தென் அதில் புக் விண்டோஸ், ரைட்? ஸோ விண்டோஸ், தென் அதில் நான் என்னுடைய செம் ஃபோல்டர், அதில் HTDocs. நான் உங்களுக்கு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன், ரைட்? CRUD சாம்பிள் டபிள்யூ ஒர்க் ஷாப் பட்ச் 1 லெவல் 2 சொல்லி இதுதான் அந்த ஃபைலுக்குரிய விஷயங்கள். இதை ஃப்ரண்ட் எண்டாக மாற்றி வச்சிருக்கேன். இது லெவல் 1 வச்சு நீங்கள் செய்யலாம், ரைட்? அந்த ஃப்ரண்ட் எண்டுகளை மாற்றி ஒரு கன்செப்ட் வச்சிருக்கேன். இது ஒன்று, ரைட்? அதுக்கப்புறம் எனக்கு செம் சர்வர் வேணும், ரைட்? ஓகே, செம் சர்வரை நான் ஓப்பன் பண்ணி அப்பாச்சி ஸ்டார்ட் பண்ணி MySQL ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ரைட்? ரெண்டாவது. அண்ட் தென் எனக்கு ஒரு ப்ரௌசர் வேணும். ஸோ நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ திஸ் த லொக்கேஷன், லைக். ஸோ அப்போ வளமே என்ன செய்யணும்? ஸோ லோக்கல் ஹோஸ்ட். ஸோ லோக்கல் ஹோஸ்ட்னு கிளிக் பண்ணால் ஸோ லோக்கல் ஹோஸ்ட்டுக்குரிய பிளேசஸ் வரப்போகுது. அண்ட் லோக்கல் ஹோஸ்ட்டில் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உரிய பேர் எதுவோ, லைக் என்னது, ஸோ இந்த பேர் என்னவோ அந்த பேரை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த பேர் CRUD சாம்பிள் இந்த கன்செப்ட் எடுத்துக்கொண்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணினா அந்த லொக்கேஷனுக்கு போகுது, ரைட்? ஐம் ஜஸ்ட் பேஸ்டிங் இட். என்டர் பண்ணினா டேஷ்போர்ட் அளிக்கும். என்ன பண்ணா அந்த ஃபைல்கள் காட்ட போகுது, ரைட்? திஸ் த திங். அண்ட் அதுக்கு பிறகு நமக்கு தேவையான விஷயம் விஷுவல் ஸ்டுடியோ கோட். அப்போ நான் எடிட்டருக்கு போகிறேன், ரைட்? சிஎம்டி என்று டைப் பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். தென் இந்த சிஎம்டி என்று டைப் பண்ணிட்டு இதில் நாம வந்து கோட் ஸ்பேஸ் டாட் என்று அடிச்சிட்டோம்னு சொன்னால் என்ன செய்யும்? எங்களோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் அந்த ஃபைல் அந்த லொக்கேஷனுக்கு போகுது. திஸ் த திங், சரிதானே? ரைட், ஜஸ்ட் க்ளோஸ் ஆல், ரைட்? இப்போ என்னட்டு இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஓப்பன்ல இருக்கு, சரிதானே? இந்த விஷயமும் உங்களுக்கு தெரியும், ரைட்? அப்போ எனக்கு எடிட்டர் ஓப்பன்ல இருக்க, லொகேஷன் ஓப்பன்ல இருக்கு, ப்ரௌசர் ஓப்பன்ல இருக்கு, சர்வர் ரன்னிங்ல இருக்கு, எல்லாம் ஓகே, கிளியர். இப்போ நாம செய்ய வேண்டிய விஷயம் நான் உங்களுக்கு முதல் ரன் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறம் மிச்ச விஷயத்தை காய்க்கிறேன், ரைட்? அப்போ முதலாவது என்னட்டு இருக்கிற இந்த ஃபைல்களை பாருங்க. மொத்தமா கிட்டத்தட்ட எத்தனை ஃபைல்ஸ்? 12 ஃபைல்ஸ் இருக்கு, 12 ஃபைல்ஸ் இருக்கு, ரைட்? check.php, dashboard.php, db.php, login.php, logout.php, register.php, serve.php, student.php, student delete.php, student update.php, update.php, user registration. இதுல முதல் டவுட் கேட்டவங்க அந்த டவுட் கமைய நான் அதை ஒழுங்கப்படுத்துறேன். அப்ப முதலாவது விஷயம், நான் லொக்கினுக்கு போகணும். நான் லொக்கின் பேஜுக்கு போறேன். இது நான் நேற்று செஞ்சதை நான் பூட் ஸ்ட்ராப்ல மாத்திருக்கேன், அவ்வளவு வேற ஒன்றும் இல்லை, சரியா? வேற கணக்கு குழம்ப கூடாது. ஜஸ்ட் லொகின் பேஜ லொகின் யூசர் லொகின் என்ற ஒரு விஷயத்தை நாம செஞ்சிருப்போம். அதை ஒரு பூட் ஸ்ட்ராப் டிசைன்ல செஞ்சிருப்போம், அவ்வளவுதான், ரைட்? சரிதானே? இப்போ நான் லொகின் பேஜ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், ரைட்? லொகின் பேஜை பாத்தீங்கன்னு சொன்னா அதே கான்செப்ட் தான் நான் பூட் ஸ்ட்ராப் பண்ணி யூஸ் பண்ணுவேன். பூட் ஸ்ட்ராப் எப்படி யூஸ் பண்றது, பூட் ஸ்ட்ராப்ல அந்த டிசைன் எப்படி கொண்டு வரதுன்றலாம் லெவல் 1க்குரிய ஒர்க் ஷாப்ல வந்தாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லெவல் 1ல ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணக்கூடிய அதுக்குரிய ஃபுல் வீடியோவும் நான் கூக்கஸ் அகாடமியில அட்மின் கிட்ட சொல்லி போட்டிருக்கேன். யூ கேன் see that, like you can watch over there. நீங்க வந்து அங்க லெவல் 1க்குரிய எல்லா வீடியோவும் பார்த்துட்டீங்கன்னு சொன்னாலே உங்களால ஃப்ரண்ட் அண்ட் டிசைனை கொண்டு வர முடியும். நார்மலா ஒரு டிசைனுக்கு, லைக் நார்மலா ஒரு பூட் ஸ்ட்ராப் டிசைனுக்கு கொண்டு வர முடியும். அது எப்படின்ற விஷயத்த நான் இதுல கதைக்கல, நீங்க அதுல கதைச்சிருக்கேன் ஃபுல்லாவே, திருப்பி நீங்க அதுல பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம், ரைட்? லெவல் 2 மட்டும் வராக, லெவல் 1க்கான கான்செப்டை நான் சொல்றேன், ரைட்? இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்படி பார்த்தா இதுல ஒரு செஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். கோடிங்கை மட்டும் கவனிங்க, ஃப்ரண்ட் என்ன கவனிக்க வேணாம். செஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், டாக்குமெண்ட் HTML கொடுத்துருக்கேன். ஸோ CSS கனெக்ட் பண்றதுக்கு ஒரு கோடிங் ஆரம்பிச்சிருக்கேன், அது உங்களுக்கு தேவையில்லை, லைக். அதுக்கு பிறகு டிவிஷன், ஒவ்வொரு டிவிஷனா செஞ்சிருக்கேன். இதுல நம்ம செய்ய வேண்டியது ஒரு ஹெடிங் 3 கொடுத்துருக்கேன், லைக் யூசர் லொகின் ஒரு ஹெடிங், யூசர் லொகின் ஒரு ஹெடிங், அந்த ஹெடிங். அதுக்கப்புறம் செஷன் மெசேஜ் செட் பண்ணிருக்கேன். செஷன் மெசேஜ் வந்து MSG செட் பண்ணப்பட்டிருந்தால் அந்த மெசேஜை காட்டுங்க, ரைட்? எக்கோ பண்ணுங்க அப்படின்னும், அப்படி அதோட அன்செட் பண்ணி விடுங்க அப்படின்னு ஒரு கதை வச்சிருக்கேன். தென் ஒரு ஃபார்ம் கொண்டு வந்திருக்கேன். ஃபார்மை கவனிச்சிங்கன்னு சொன்னா அந்த ஃபார்ம்ல என்னென்ன விஷயம் இருக்கு? இமெயில் என்ற இன்புட் டைப்பும் பாஸ்வேர்ட் என்ற டைப்லையும் ரெண்டு விஷயம், இமெயில் என்ற பேர்லையும் பாஸ்வேர்ட் என்ற பேர்லையும் ரெண்டு டீடைல்ஸ் வண்டி லொகின் பட்டனா கிளிக் பண்றோம், ரைட்? அதான் விஷயம். ரெண்டு டீடைல் வண்டி லொகின் பட்டனா கிளிக் பண்ணுறோம். லொகின் பட்டனா கிளிக் பண்ண எங்க போன் எழுதியிருக்கேன்? check.php, ரைட்? அப்ப check.php வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. லொகின் டாட் இந்த check.php போகணும். வேற ஒன்றும் நம்ம செய்யல. லொகின் பேஜ் இந்த யூசர் லொகின் என்ற கான்செப்டுக்குள்ள வந்தா லொகின் PHP என்ற check.php போகணும். அப்ப நான் இதை ஓப்பன்ல அப்படி வச்சுக்கொண்டு check.php போறேன். இப்ப check.php பாத்தீங்கன்னா இந்த login.php ரெண்டு டீடைல் பண்ணிருக்கு, இமெயிலும் பாஸ்வேர்டு. ஏன்னா இமெயிலும் பாஸ்வேர்டும், இந்த இமெயிலும் பாஸ்வேர்டும் இந்த ஆக்களை நான் என்ன செஞ்சிருக்கேன்?
இங்க வேண்டி இருக்கு. அப்ப இன்க்ளூட் db.php. db.php உங்களுக்கு என்னன்னு தெரியணும்னா நீங்க அதையும் ஓப்பன்ல வச்சிருக்கணும். என்னது db.php முன்னுக்கு வருவோம். கொண்டு வந்து நான் இங்கே விடுறேன். ஸோ db.php என்ன, முதலாவது ஸ்கூல் என்ற பெயர்ல பாஸ்வேர்டு ஒன்றும் இல்லாலும் ரூட் என்ற யூசர் நேமோட சர்வர் லோக்கல் கேஸ்ல கனெக்ஷனை எடுக்கிறது. இந்த கனெக்ஷனை வச்சிருக்கிற வேரியபிள் வந்து கண் என்றவர். இந்த கன்செப்ட் தான். அப்ப இந்த கண் என்றவரை நடத்துக்கணும். ஸோ இந்த கனெக்டர் சொல்லி கமெண்ட் பண்ணிக்க வேண்டாம், தேவையில்லை. லேக் அப்ப இப்ப வழியா கொண்டு கொள்ளுங்க. இந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன் எனக்கு வேணும். login.php நடக்குது இந்த check.php. அப்ப நான் டேட்டாபேஸ் முதல் கனெக்ட் பண்ணிருக்கேன். தென் செஷனை ஸ்டார்ட் பண்ணி என்ன செஷன் மெசேஜ் எல்லாம் காட்டணும்னா எல்லா இடத்துலயும் செஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். தென் ரெண்டு டீட்டெயிலையும் மாட்டிருக்கணும். இமெயிலையும் பாஸ்வேர்டையும். எந்த இமெயிலையும் பாஸ்வேர்டையும் இங்க இமெயில் அண்ட் பாஸ்வேர்டுன்னு சொல்லப்பட்ட இந்த ரெண்டு விஷயத்தையும் மாட்டிருக்கேன். தென் அதுக்கு பிறகு ஒரு குவரி ரன் பண்ணிருக்கேன். என்னது, தரப்பட்ட இமெயிலுக்கு ஏற்ற இமெயில் வடிவாக கவனிச்சு கொள்ளுங்க. இங்க நான் டேட்டாபேஸ்ல அது முதல் ரன் பண்ணி காட்டுறேன். லோக்கல் ஹோஸ்ட் PHP my adminக்கு போனா, லோக்கல் ஹோஸ்ட் PHP my adminக்கு போனோம்னு சொன்னா, லைக் அங்க வந்து எங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு டேபிள் இருக்கணும். ஒரு டேபிள் இருக்கணும். அந்த டேபிள்ல என்ன இருக்கும், கட்டாயம் என்ன இருக்கணும், அந்த இமெயில் என்ற ஒரு குளம் இருக்கும், அது ஃபீல்டு இருக்கும், ரைட். லோட் ஆயிருக்கு. ஸோ ஸ்கூல் என்ற ஒரு விஷயம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப ஸ்கூல் என்று சொன்னா இந்த ஸ்கூல் என்ற இந்த டேட்டாபேஸ்ல நான் இப்ப பார்க்க போறது யூசர் என்ற இந்த டேபிள் எடுத்துக்கொள்ளும். யூசர் என்ற டேபிள்ல இமெயில் என்ற ஒரு விஷயம் இருக்கு. இதை நான் டிலீட் பண்றேன். யூசர் என்ற ஒரு டேபிள் இருக்கு. என்ன, யூசர் என்ற யூசர் நேம், இமெயில். இந்த இமெயில் இல்ல, அப்ப தரப்பட்ட இமெயில், அப்ப தரப்பட்ட இங்க யூசர் லொகின் பேஜ்ல தரப்பட்ட அந்த இமெயில் இந்த இமெயிலுக்குள்ள இருக்கான்னு பார்த்து இருக்கண்டா அதை செலக்ட் பண்ணி எடுங்க. இருக்கண்டா செலக்ட் பண்ணி எடுத்து ரெஸ்டுக்குள்ள போடுங்க. இப்ப அப்ப ரெஸ்டுக்குள்ள இருக்கிற ரோஸ் MySQL நம்பர் ஆஃப் ரோஸ், அதாவது ரெஸ்டுக்குள்ள மினிமம் எத்தனை இருக்கணும், ஒன்று இருக்கணும். என்ன, அப்பதான் தரப்பட்ட இமெயில் அங்க ரெக்கார்ட்ல இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்குன்னு சொன்னால் வடிவாக கவனிச்சு கொள்ளுங்க சப்திகா அண்ட் நிலா ஆஸ் வெல் ஆஸ் who is that people like person. இன்னொரு ஆள் கேட்டது அந்த இதை காணல, நிலா, ரைட். ஸோ அந்த ஈக்குவலை பண்ணிட்டு தென் அதுல நீங்க என்ன செய்ய போறீங்க, ஓகே இருக்குன்றால் அந்த ஆள் அந்த ரெஸ்டுக்குள்ள இருக்கிற அந்த டேட்டா ரெக்கார்டை அசோசியேட் பண்ணி ஃபெச் பண்ணி எடுங்க ரோன்ற டேட்டாக்குள்ள. அப்ப அவரை ஃபெச் பண்ணி ஒரு டேட்டாவா மாத்தியாச்சு. இப்ப ரோவோட நேம், ரோவோட இமெயில் என்று சொன்னா யாரு, இந்த ஆக்கள். என்ன, ஒரு ரெக்கார்ட் இந்த ஆக்கள். என்ன, ஸோ அப்ப அந்த ரெக்கார்டு எடுத்தாச்சு. இப்ப வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. நீங்க உங்களுக்கு தெரியும் திஸ் இஸ் த திங். அப்ப MySQL கன்செப்டுக்குள்ள எடுத்துக்கொண்டா அப்ப ரெஸ்ட்ல இருந்து கொண்டு எடுத்தாச்சு. இப்ப பாஸ்வேர்ட் வெரிஃபை என்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி நான் இவங்க தந்த பாஸ்வேர்டும் இந்த இமெயில் ஐடிக்குரிய ரெக்கார்டு எடுத்துருப்பேன் இல்லையா, ரோவுக்குள்ள இருக்கு ரோவோட பாஸ்வேர்டு. அதாவது ரோவோட பாஸ்வேர்டுனா இது இங்க இருக்கிற ரோவோட பாஸ்வேர்டும் சமனான்னு கொடுக்குறோம். அதான் ரோவோட பாஸ்வேர்டும் சமன் என்றால் அப்ப இமெயிலுக்குரிய ரெக்கார்ட் இருக்கு, அதுக்குரிய பாஸ்வேர்ட் சரியா இருக்குன்னு சொன்னால் மட்டும் செஷன் என்ற ஒரு யூசர் என்ற செஷனை கிரியேட் பண்றோம். அப்ப யூசர் என்ற பேர்ல வளமே மெசேஜஸ் செட் பண்ற மாதிரி ஒரு யூசர் என்ற ஒரு டேட்டாவை செட் பண்ண போறோம். அங்க ரோவோட யூசர் நேம் கொடுக்க போறோம். அப்ப இங்க இந்த ரெக்கார்டுக்கு எந்த யூசர் நேமோ அந்த யூசர் நேம் இங்க செட் ஆகிடும். அதுக்கு அப்புறம் டேஷ்போர்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். எக்ஸிட். ஒருவேளை பாஸ்வேர்ட் பிள்ளையா இருந்தா பாஸ்வேர்ட் இஸ் இன்கரெக்ட் ஒரு மெசேஜை செட் பண்றேன். login.phpக்கு திருப்பி அனுப்புறேன். ஒருவேளை அந்த ரெக்கார்ட் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஒன்று கூட இல்லைன்னா அர்த்தம், அந்த இமெயிலுக்குரிய ரெக்கார்டே இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லாட்டி இமெயில் இஸ் இன்வாலிட் login.php அனுப்புறேன். அப்ப ரெண்டு எரர் வரும்போது அந்த மெசேஜை செட் பண்ணி அனுப்புறேன். எரர் வரல எல்லாம் சக்சஸ்னா யூசர் அண்ட் ஒரு ஆளை செட் பண்ணி டேஷ்போர்டுக்கு அனுப்புறேன். வடிவா கவனிச்சுக்கோங்க. இப்ப நான் டேஷ்போர்டுக்கு போறேன்னு வைப்பேன், ரைட். அப்ப நான் டேஷ்போர்டுக்கு போறேன்னு வைப்பேன், ரைட். அப்ப டேஷ்போர்டுக்குள்ள என்ன இருக்கு பாருங்க, ஒன்றும் இல்ல. ஜஸ்ட் செஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் சொல்றேன் இந்த check.phpல login ஆயிருந்தா கட்டாயம் நான் என்ன செய்யணும், சக்சஸ்ண்டா செஷன் யூசரை செட் பண்ணிருக்கேன். அப்ப இங்க நான் செக் பண்ண முதல் செஷன் யூசர் என்றவர் செட் பண்ணப்பட்டால் மட்டும் உள்ளுக்கு விடணும். அப்படி இல்லாட்டி செட் பண்ணப்படவில்லை என்றால், அதாவது நாட் இஸ் செட் பண்ணப்படாட்டி திருப்ப லொகினுக்கு அனுப்புங்க, உள்ளுக்கு விடாதீங்க. அப்ப பாருங்க இந்த பேஜ்ல வரணும் மட்டும் என்ன நடக்கணும், செஷன் செட் பண்ணப்பட்டவணும், இல்லாட்டி வெளியால போயிடும். login.phpக்கு அனுப்பிட மட்டும் இருக்கு. அப்ப செஷன் செட் பண்ணணும்னா எங்க போகணும், கட்டாயம் செக்குக்குள்ள சக்சஸ் ஆகணும். சரியா, அந்த டைம்ல மட்டும் தான் நான் செட் பண்ண மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ அப்படி செஞ்சு ஒரு அட்மின் பேஜ் அதுல வந்து தரப்பட்ட அந்த டேட்டா என்ன யூசர் ஆரோ, செஷன் யூசர் ஆரோ, அந்த செஷன் யூசர் லைக் அந்த செஷன் யூசர் ஆரோ அவரை இதுல காட்டுற மாதிரி, இப்ப அட்மின் அப்படின்னு காட்டுற மாதிரி ஒரு விஷயம் செஞ்சிருக்கோம், ரைட். ஒருவேளை செக்ல எரர் வந்தா நாங்க எங்க அனுப்பியிருக்கோம், login.phpல அதுக்கு தான் எழுதியிருக்கோம் மெசேஜ், செஷன் மெசேஜ். இங்க சொல்லப்பட்ட அந்த செஷன் மெசேஜ்ன்றது செட் பண்ணப்பட்டிருந்தால் அந்த மெசேஜை செட் பண்ணி காட்டி போட்டு திருப்பி மெசேஜை அன்செட் பண்ணி விடுங்க. இப்படின்ற ஒரு ஃப்ளோ செஞ்சிருக்கோம். இதுதான் டிபி கனெக்ஷன், login, செக் அண்ட் டேஷ்போர்ட் என்று நடந்த இந்த 4 சம்பவத்துக்கான ஆக்கள். தென் டேஷ்போர்ட்ல ஒரு வேலை செஞ்சிருக்கோம், லொக் அவுட் ஒரு பட்டன் வச்சிருக்கோம். அந்த லொக் அவுட் பண்ணா logout.php இப்போ போகுது. logout.phpக்கு போனா என்ன நடக்க போகுது,
செஷனை ஸ்டார்ட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணலாம் login டாட் பேஜுக்கு திருப்பி அனுப்பிச்சு விடும். அப்ப செஷனை டெஸ்ட்ராய் பண்ணிட்டா என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்கா அந்த செஷன் யூசர் நேம் எல்லாம் அழிஞ்சிடும் திருப்ப. அப்ப திருப்ப login கொண்டு வந்து விட்டும். திருப்ப login பண்ணா மட்டும் தான் அந்த பேஜுக்கு போகலாம். அப்படின்றதான் log out செய்யற வேலை. இதுதான் டிபி login log out டேஷ்போர்ட் செக் என்ற செய்யற வேலை. இதை நான் ரன் பண்ணி காட்டினான் உங்களுக்கு. ஸோ நேற்று கொடுத்துருந்தேன். ஸோ wookers@gmail.com பாஸ்வேர்ட் நான் இப்போ 1 2 3 4 பிழையா கொடுக்குறேன். அப்படி கொடுத்தா login-ல பாஸ்வேர்ட் இஸ் இன்கரெக்ட்னு வரப்போகுது. அதே wookers@gmail.com திருப்ப லைக் wookers@gmail wooker@gmail.com கொடுக்குறேன். பாஸ்வேர்டு 1 2 3 4 கொடுக்குறேன். இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னா login பண்ணா இமெயில் இஸ் இன்வாலிட். ஏன்னா இமெயில் முதல் இல்லை. அப்ப அது போல இப்போ நான் சரியான டீடைல் சொல்றேன். wookers@gmail.com 1 2 3 4 5 6 7 8 login கொடுக்குறேன். டேஷ்போர்டுக்கு வந்துட்டேன். டேஷ்போர்ட்ல வெல்கம் டு அட்மின் டேஷ்போர்ட் login as admin அப்படின்னு காட்டி ரைட். இப்போ நான் log out கொடுத்தா திருப்ப login-க்கு வந்துடும். இப்போ நான் வேற டீடைல் கொடுத்துருந்தேன். எப்பவுமே ஜோன்ஸ் எல்கே அப்போ archerstech@gmail.com கொடுத்துருக்கேன். அதுக்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தோம் ஞாபகம் இல்லை, பார்ப்போம். archerstech@gmail.com 1 2 3 4 நினைக்கிறேன். login கொடுக்குறேன். ஓகே ஜோன்ஸ் எல்கே அப்போ login. ஸோ இது login log out இந்த செக்கிங் கன்செப்டுகள் எல்லாம் நடக்கிற இந்த கன்செப்ட். இதைத்தான் நான் நேற்று செய்விச்சினான். இந்த விஷயம் கிளியரா? இதுதான் அந்த ஃப்ளோ. இப்ப புரிஞ்சுதா? இப்ப நான் நேற்று செஞ்சதுக்கு இன்றைக்கு செஞ்சுக்குமான டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்ல. எல்லாத்தையும் நான் இப்ப என்ன செஞ்சிருக்கேன், பேக்கெண்ட் கொண்டு தனி பியூர் பேக்கெண்டுக்கு நான் ஒன்றும் எழுத இல்லை. ஜஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட்ல மட்டும் டிசைன் எழுதியிருக்கேன். பூட் ஸ்டெப் டிசைன் எழுதி அதுக்கெல்லாம் டிவிஷன் கண்டெய்னர் எழுதிருக்கேன். கார்ட் பாடி கார்ட் ஷேடோ இது லெவல் 1லயே படிப்பிச்சுட்டேன். அதை இதுல எழுதுறேன். நீங்க ஃப்ரண்ட் எண்ட் தனியா நார்மலா செஞ்சாலும் அதை ChatGPT கொடுத்தும் ஃப்ரண்ட் எண்டை மாத்தலாம். அது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஃபங்க்ஷன் ஆகணும். அதுக்கு உங்களுக்கு விளக்கம் தெரிஞ்சிருக்கும். இதுதான் விஷயம். இந்த கன்செப்ட் புரிஞ்சுதா? அப்ப இதுதான் இந்த ஃப்ளோ என்றது புரிஞ்சுதா? நிலா ஓகே. இப்ப ஃபாத்திமா லோஜன் லோஜன் நீங்க ஃபுல்லா வீடியோ பார்க்க தான் வேணும். ஸோ பட் இதாங்க சார் லொக்இன் பண்ணும்போது இன்வெலிட் பாஸ்வேர்டு காட்டிட்டே இருக்கு சார், என்ன செய்யலாம்? அப்படின்னா இன்வெலிட் பாஸ்வேர்டு காட்டிட்டே இருக்குன்னு சொன்னா உண்மையா பாஸ்வேர்டை முதல் கடியா கவனிச்சுக்கோங்க. பாஸ்வேர்ட் சரியாண்டு அடுத்த முறை அந்த அன்செட் மெசேஜ் லொக்இன் ஆகுது, ஆனாலும் மெசேஜ் மட்டும் சும்மா காட்டிக்கிட்டு இருக்குன்னா இந்த அன்செட் மெசேஜ் சரியா போட்டிருக்கீங்களான்னு பாருங்க. செக்ல சரியான பெயர்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. ஸ்பேஸ் எழுத்துப்பிழைகள் அடுத்தது இந்த இந்த கன்செப்ட் இந்த பாஸ்வேர்டுகள் இந்த ஃபங்க்ஷன்கள் யூஸ் பண்ணது எல்லாமே சரியான பாருங்க. அதுல எங்கேயாவது ஒரு பிழை விடுவீங்க. அதுலதான் எங்கேயோ பிள்ளை விட்டுருப்பீங்க சப்திகா. அதுல இருக்க திருப்பி பாருங்க. பார்த்துட்டு டவுட்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ரைட். சரி, இது இந்த ஃப்ளோ. இப்ப இந்த ஃப்ளோல நான் ஒரு விஷயத்தை செய்ய போறேன். இந்த டேஷ்போர்ட் இருக்காரு தானே, இந்த டேஷ்போர்ட் எங்கடாப்பா? ஸோ இந்த டேஷ்போர்டுன்றவர் இருக்காரு தானே, இந்த டேஷ்போர்டுன்ற கன்செப்ட்ல நான் இன்னொரு கன்செப்ட் வைக்க போறேன். என்னன்னு சொன்னா லைக் இன்னொரு பட்டன் வைக்க போறேன். Ctrl+C பண்றேன், என்டர் பண்றேன், பேஸ்ட் பண்றேன். இதுல ஒரு பட்டன் வைக்க போறேன். ரைட், ஒரு நார்மலான ஒரு பட்டன். ஸோ பட்டன் ஆனால் டேஞ்சர் இல்லை. பட்டன் பிரைமரி வைக்கிறேன். ஒரு பிரைமரியோட வேற கலர்ல என்ன லொக் அவுட் அண்டு வேணாம். எனக்கு ஒரு பட்டன் வேணும். என்ன பேர்லன்னு சொன்னா ஆட் ஸ்டூடெண்ட் சொல்லி ஆட் ஸ்டூடெண்ட் வேணும். ஆட் ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ணா என்னட்ட ஒரு பேஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி நாம படிச்சோமே ஸ்டூடெண்ட் அட் என்ற இந்த PHP ஃபைல், இந்த ஸ்டூடெண்ட் அட் PHP ஃபைலுக்கே போகணும். அப்ப நான் அதை செய்ய போறேன். ஸ்டூடெண்ட் அட் .php ஸ்டூடெண்ட் அட் .php போகணும். இந்த ஸ்டூடெண்ட் அட் .php போகணும். அவ்வளவுதான். இப்போ நான் போறேன், கிளிக் பண்றேன். ஸோ login பண்றேன் wookers@gmail.com அண்ட் தென் இங்க வந்து பாஸ்வேர்டை கொடுக்குறேன். 1 2 3 8 வரைக்கும் login as இதுல add student. அப்போ add student கொடுக்குறேன். கொடுத்தா இந்த டீட்டெயில்ஸ் வரப்போகுது. அதே கன்செப்ட் தான். ஸோ நேம் லைக் என்ன சொல்றது, ஸோ ஜோன் வூக்கர் LK int அண்ட் tanraj@gmail.com அண்ட் HNDIT serve கொடுக்குறேன். served successfully. டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே காட்டு. ரைட், இது ஒரு கன்செப்ட். இதே விஷயத்த வடிவாக கவனிச்சு கொள்ளுங்க. அதுக்கு பிறகு கீழே பேசிக்கா சொன்னா இதுல அப்டேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ அப்டேட் IT அண்ட் இங்கிலீஷுக்கு பதிலாக நான் BSc சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அண்ட் அப்டேட் பண்றேன். ஸோ அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி. ரைட், இல்ல எனக்கு ஒரு இந்த 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 ரெக்கார்ட் வேணாம்னு சொன்னா டிலீட்னு கொடுக்குறேன். கொடுத்தா அது கன்ஃபார்ம் ஆனு கேட்கும். ஓகேன்னு கொடுத்தா ஓகே டிலீட். ஸோ அப்டேட் பண்ணலாம், டிலீட் பண்ணலாம், வியூ பண்ணலாம், எல்லா விஷயம் நடக்கலாம். ரைட். ஸோ நம்ம பேசிக்கான திங் இந்த கன்செப்ட். இதுல ஒரு பட்டன் வைப்போம். இந்த அட் ஸ்டூடெண்ட்ன்றதுல அட் ஸ்டூடெண்ட் என்ற PHP-ல ஒரு பட்டன் வைப்போம். லைக்
எங்க வைப்போம் add student மேல add student மேலே வைப்போம் ஒரு பட்டன் லைக் இதை பிரைமரின்னு மாத்திரன்னு இதுல பிரைமரி அண்ட் logout.php பதிலாக dashboard.php ரெண்டு மாத்திரம் சரிதானே சர்வ் பண்றேன் இப்ப logout வந்துட்டு ஹோம் சர்வ் பண்றேன் இப்போ அப்படியே கவனிச்சிக்கன்னு சொன்னா நான் ஹோம் ஒரு பட்டன் இருக்கு நான் இதை கிளிக் பண்ணா dashboard.php வரும் தென் அட் ஸ்டூடெண்ட்டுக்கு வருந்தா ரைட் ஸோ லொக் பண்ணா ஓகே திஸ் அ திங் ரைட் ஸோ இதுதான் விஷயம் எனக்கு தேவையானது வேற ஒன்றும் இல்லை லைக் இந்த ஸ்டூடெண்ட் அட் இந்த ஸ்டூடெண்ட் டிலீட் இதில் அதே மாதிரி எனக்கு செக்யூர்டா இது இருக்கணும்னு நான் விரும்புறேன் இந்த டேஷ்போர்ட் மாதிரி செக்யூர்டா இருக்கணும் ஏன்னு சொன்னா பாருங்க டேஷ்போர்டுக்கு நான் என்ன செய்யலாது இந்த login.phpல பாருங்க நேரா போய் dashboard.php அடிச்சா வராது விடாது லொக்கினுக்கு தான் விடும் ஆனா பாருங்க ஸ்டூடெண்ட் அட்டுக்கு விடுது ஸ்டூடெண்ட் அட் டாட் பி ஸ்டூடெண்ட் அட் பிஹெச்பிக்கு விடுது என்ன வந்தா அப்ப இப்படி விடக்கூடாது எனக்கு அப்ப எனக்கு என்ன செய்யணும் டேஷ்போர்டு மாதிரி நான் இங்கேயும் செட் பண்ணணும் அப்ப டேஷ்போர்டு மாதிரி நான் இங்கேயும் பிஹெச்பி செஷன் கொடுக்க போறேன் ரைட் ஸோ ஸ்டூடெண்ட் அட்லையும் நான் என்ன செய்ய போறேன் ரைட் இந்த 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 மெசேஜ் அதாவது என்ன ஸ்டூடெண்ட் அட்டும் எப்போ வரணும் எனக்கு லொக் அவுட் பண்ணிட்டா திரும்ப போக கூடாதா இருக்கணும் அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த இடத்துல ரைட் இந்த கன்செப்ட் எது செஷன் வந்து யூசர் வந்து செட் ஆகாட்டி அவர் லொகின் பேஜுக்கு அனுப்புங்க அதே மாதிரி ஸ்டூடெண்ட் அப்டேட்டுக்கும் அனுப்புங்க ஸ்டூடெண்ட் அப்டேட்டுக்கும் அனுப்புங்க ரைட் அப்டேட்ன்ற இந்த கன்செப்ட் இந்த யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் கன்செப்ட் எல்லாத்துக்கும் என்ன செய்யணும் சர்வ் பண்ணிட்டீங்க ரைட் எல்லாம் முடிச்சிட்டீங்க இப்போ வழியாக பாருங்க ரைட் இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்றேன் லொக்கினுக்குள்ள போயிட்டேன்னா லொக் அவுட் ஆனா ஒர்க்கா போக முடியாது லொக்கின் ஆனா மட்டும்தான் இனிமே போக முடியும் அப்படின்ற மாதிரி செக்யூர் பண்ணியிருக்கோம் திஸ் இஸ் த திங் ஸோ இப்படி நாம வந்து இப்போ இனிமே இது ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் படிவா கவனிச்சு பாருங்க நான் வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு போறேன் நான் லொக்இன் பண்றேன் 1 2 3 4 5 6 7 8 லொக்இன் பண்றேன் இப்போ இங்க அட் ஸ்டூடெண்ட் பண்ண போறேன்னு கேட்குது ஓகே நான் அட் பண்ணலாம் டீட்டெயில்ஸை சர்வ் பண்ணலாம் டிலீட் பண்ணலாம் அப்டேட் பண்ணலாம் திரும்ப ஹோமுக்கு போகலாம் லாக் அவுட் பண்ணலாம் மற்றபடி ஒன்றும் செய்யலாம் இதுதான் பேசிக்கா இருக்கிற ஒரு அட்மின் கன்செப்ட் ஒரு ஸ்டூடெண்ட் அட் பண்றது டிலீட் பண்றது அப்டேட் பண்றது மெயின்டைன் பண்றது லொக்கின் பண்றது செக்யூர்டா லொக்கின் பண்றது இதுக்குள்ள வேற வழியால போக முடியாதுன்றது ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் தான் நான் இந்த HTML இந்த PHP MySQL லெவல் 1 சேர்த்து படிப்பிச்ச இந்த விஷயங்கள் இது இவ்வளவு தான் இந்த கான்செப்டுக்குள்ள இருக்கு இது உங்களுக்கு இப்ப என்ன நான் செய்ய சொல்லியிருக்கேன்னு புரிஞ்சிருக்கா இதைத்தான் நீங்க எனக்கு அசைன்மெண்டா செஞ்சு காட்டணும் வீடியோ மட்டும் தென் அதுக்கு பிறகு ஒரு PHP MySQL ஒரு எக்ஸாம் நடக்கும் ஆன்லைன் எக்ஸாம் தென் அது முடிஞ்சுன்னா சரி திஸ் திங் ஸோ இதுதான் உங்களோட சைடால எங்களோட சைடால மிச்சமா இருக்கிற விஷயம் இப்ப நான் சொன்ன கன்செப்டுகள் புரிஞ்சுதா யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா கேள்விகள் இருந்தா அதை போடலாம் நீங்க என்னன்னு சொல்லி ஏதாவது கேள்விகள் எனி கொஸ்டின்ஸ் பாப்போம் ஃபாத்திமா லோஜன் நிலா சப்திகா ரம்யா 014 அண்ட் இஷான் கிளியர்ண்டா போடுங்க இல்ல இஷ்யூண்டா என்ன இஷ்யூன்னு போடுங்க இல்ல என்ன டவுட்ஸ்ண்டா எதன்னு கேளுங்க இல்ல ஓகேயா கம்ப்ளீட்டா உங்களுக்கு புரிஞ்சுட்டுதா என்ன ஐடியா என்ன ஃப்ளோ நான் என்ன கேட்டிருக்கேன் என்ன படிப்பிச்சேன் நான் என்ன படிச்சீங்க என்ன ஃப்ளோல இது நடக்குது அந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சுட்டுதான்னு கேட்குறேன் நீங்க எனக்கு அப்புறம் இனி ஹோம் பேஜ் போட்டு கேலரி அபவுட் அஸ் அதெல்லாம் போட்டு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒரு பக்கம் போட்டு அப்புறம் லொக்கின் அண்ட் இந்த கன்செப்டுக்குள்ள கொண்டு வந்து போட்டுட்டு தென் அதுக்கு பிறகு அடுத்த என்ன சொல்றது ரெஜிஸ்டர் கன்செப்டுகள் ரெஜிஸ்டர் பண்றது ஆட் பண்றது மெயின்டைன் பண்றது இந்த விஷயங்கள் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு லொக்கின் PHP மாதிரி நான் இன்னொரு விஷயம் செஞ்சிருக்கேன் என்ன அதை பாத்தீங்களா மறந்துட்டேன் ரெஜிஸ்டர் PHP நீங்க செய்யணும்ல யூசர் ரெஜிஸ்டர் டாட் PHP ஸோ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் PHP ஒன்று இருக்கு இந்த இருக்கு இப்படி ஒரு பேஜும் வேணும் என்ன ஸோ இதுக்கு நீங்க செய்யணும் இதுல வந்து இப்ப நாம வந்து இப்ப ரைட் என்ன சொல்றது நான் ஒரு 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 இருக்கிற பேரே கொடுத்தா யூசர் நேம் லைக் இப்ப artistic@gmail இருக்கும் bookers@gmail இருக்கும் இருக்கிற பேஜே கொடுத்தா என்ன செய்யக்கூடாது ரெஜிஸ்டர் ஆகக்கூடாது என்ன ரைட் இப்ப வந்து கைண்ட் ஆஃப் நான் வந்து அட்மின் bookers@gmail இருக்கும் கொடுக்குறேன் அப்ப ஸோ bookers இங்க இமெயில் அட்ரஸ் வந்து bookers@gmail இருக்கும் பாஸ்வேர்ட் 1234 ஸோ 1234 நான் கொடுத்தா என்ன ஆகணும் ரெஜிஸ்டர் பண்ணா இமெயில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ட் காட்டுது ஏன் நாம அதன்படி செஞ்சிருக்கோம்
தென் அதே மாதிரி இப்போ அகாடமி இமெயில் வந்து ஸோ வேற ஒரு இமெயில் கொடுப்பேன் jones@gmail.com பாஸ்வேர்ட் 1234 பட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் 123 மட்டும் கொடுக்குறேன். ரெஜிஸ்டர் பண்ணால் பாஸ்வேர்ட் ஆர் நாட் மச்சிங்னு வருது. அதே திருப்ப நாம அகாடமி இப்போ திருப்ப jones@gmail.com பாஸ்வேர்ட் 1234 அண்ட் 1234ன்னு சொன்னால் ஓகே ரெஜிஸ்டர் ஆகிட்டா ஓகே சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர். இப்போ லொகின் பண்ண போகிறோம், லொகினை கிளிக் பண்ணால் லொகின். இப்போ நாம வந்து jones@gmail.com ஸோ 1234 கொடுத்தா லொகின்ல அகாடமியா லொகின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி காட்டு. ரைட். ஸோ இந்த ஃப்ளோ இவ்வளவு விஷயமும் உங்களுக்கு தெரியணும். நீங்க வேணும்னா அதை லொகின் ரெஜிஸ்டர் எல்லாம் ஹோம் பேஜில் போட்டு அந்த விஷயங்களை செய்யலாம். ஸோ ரெஜிஸ்டர் கான்செப்ட் அங்கே இருக்கு, அதையும் நான் கதைச்சிட்டேன் என்ன. ஸோ முதலே கதைச்சிட்டேன் நான் சொல்றேன். ஸோ ரெஜிஸ்டர் விஷயம் அப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்ட் டிலீட் என்ற விஷயங்கள் அப்டேட் எல்லாம் முதலே கதைச்ச விஷயங்கள். யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் நேற்று செஞ்சதா தனியா அதையும் சொல்லி. ஸோ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு பூட் ஸ்டெப்பை பயன்படுத்தி ஒரு லைக் என்ன சொல்றது ஒரு யூஸ் பண்ணி ஒரு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுல login.phpக்கு ஆட்டோமேட்டிக்கா இருந்தா போகணும். அப்படி இல்லாட்டி யூசர் ரெஜிஸ்டர் பண்ண போறீங்களா இருந்தா அந்த ஃபார்மோட register.php போகணும். இந்த register.php இந்த யூசர் நேம் இமெயில் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் வேண்டி எடுத்துட்டு register.php என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா பாருங்க. லைக் யூசர் நேம் இமெயில் முதல் வேண்டும், தென் பாஸ்வேர்டை வேண்டும். இந்த பாஸ்வேர்டும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் முதல் சமனானு பார்க்கும். சமன் இல்லாட்டி பாஸ்வேர்டு நோட் மச்சிங்கன்னு ஒரு மெசேஜ் செட் பண்ணி அனுப்பி விட்டுரும் திருப்ப யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. இல்ல பாஸ்வேர்ட் எல்லாம் மச்சாதுன்னா தென் அந்த பாஸ்வேர்டை என்கிரிப்ட் பண்ணணும். அதுக்கு பாஸ்வேர்டு ஹேஷ் ஃபங்க்ஷன் ஒன்று பயன்படுத்திருக்கேன். தென் அதுக்கு பிறகு இமெயிலை செக் பண்ணி பார்க்கும். இங்க தரப்பட்ட இமெயிலும் அங்க ரெக்கார்ட்ல இருக்கிற இமெயில்களும் என்ன இருக்காண்டு சைபரோட பெருசா இருக்குன்னு என்ன அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கணும் இமெயில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லணும். அப்படி இல்லாட்டி மட்டும்தான் என்ன செய்யணும் அந்த யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல இன்சர்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட்னு ஒரு விஷயம் சொல்லணும். இது நேற்றும் கதாச்சு நான் இன்றைக்கும் சொல்றேன் நான் திருப்ப. அப்ப யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்டர் பேஜ், ஸ்டூடெண்ட் அட் பண்றது சர்வ் பேஜ், ஸ்டூடெண்ட் delete பண்றது தென் அப்டேட் பண்றது அப்டேட் பேஜ், அதுக்கு பிறகு login log out பேஜ், தென் டிபி கனெக்ஷன், தென் டேஷ்போர்ட், தென் செக் பேஜ். இந்த விஷயங்கள் 12 ஃபைல்கள் ஒரு டேட்டா பேஸ் 2 டேபிள்கள் என்று சொல்லி பேசிக்கா ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அவ்வளோத்தை இந்த பேசிக் அவ்வளோத்தையும் நம்ம கதைச்சிருக்கோம். யூசர் இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்து தான் அந்த யூசர் டீடைல்ஸ் மட்டும் வர மாதிரி செய்யலாம் சார். யூசர் இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டா அந்த யூசர் டீடைல்ஸ் மட்டும் வர மாதிரி செய்யலாம். ஆமா செய்யலாம். ஆனா ஏன் இப்போ எங்களோட வேலை வந்து என்ன இமெயில் நாம பாஸ்வேர்ட் கொடுத்துட்டா லொகின் ஆகிற கன்செப்ட் தானே. இப்போ மற்ற டீடைல்ஸ் எங்களுக்கு தேவையில்லை. நாம ரெஜிஸ்டர் பண்ணும்போது அப்படி டீடைல்ஸ் வந்துடும் அவ்வளவுதான். அது ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றது லொகின் 2 வித்தியாசம் இருக்கு இல்லையா. ரைட். கிளைண்ட் டீடைல்ஸ் பார்க்க சொன்னா கிளைண்ட் டீடைல்ஸ் பார்க்கன்றது அது நீங்க ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். யூசர் டீடைல்ஸை அவங்களோட மட்டும். ஆமா அது நீங்க அதுக்கும் என்ன ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் காட்டுற மாதிரி அட்மின் டீடைல்ஸ் யாராருன்னு காட்டுறதுக்கு ஒரு SQL எழுதி அது ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி வச்சுக்க வேண்டியதானே. தட்ஸ் திங். ஸோ ஜெஸ்டர்டே நீங்க செய்து காட்டினது கூட இன்வலிட் பாஸ்வேர்டு என்று தான் வருது. நான் அதுல டிபிட நேம் மட்டும்தான் சார் மாத்தினேன். ஓகே டிபிட நேம் மட்டும்தான் மாத்தினா அப்ப டிபி கனெக்ஷன்ல அந்த ஃபோல்டு ஏதோ ஒரு பாஸ்வேர்டு அந்த கனெக்ஷன் எடுக்க இல்லை. வடிவா செக் பண்ணி பாருங்க. அதை எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க அப்படின்னா இல்லாட்டி ரன் பண்ணி பார்க்கும்போது என்ன அதுல டிபி நேம் மட்டும்தான் நீங்க மாத்திருக்கீங்கடா சப்திகா கட்டாயம் அங்க ஏதோ ஒரு கொலம்ஸ் உங்களோட டேட்டாவை சரியான இடத்துல எடுக்கல, இல்லை எடுத்த டேட்டா அதோட மச் ஆகல. அது என்னென்ன ஒருக்கா செக் பண்ணாத மட்டும் தான் பார்த்து சொல்லணும். ஏன்னா இப்ப நாம செஞ்ச ஃப்ளோல வடிவா ஒன் பை ஒன்னா கவனிங்க. ஏன்னா சில நேரங்கள்ல இந்த ஸ்பேஸ் கமா எல்லாமே மிஸ் ஆகும். நான் செஞ்ச விஷயத்த ஒரே மாதிரி தான் மாத்தி செஞ்சிருக்கீங்கன்னு நினைப்பீங்க. ஆனா எங்கேயோ மிஸ் பண்ணிருப்பீங்க. மிஸ் பண்ணாமல நீங்க மிஸ் பண்ணாட்டி கட்டாயம் எல்லாம் ரன் ஆகணும் இல்லையா. அதை ஒருக்கா கவனிங்க. ரைட். ஸோ இப்போ படித்த இந்த விஷயங்கள் எல்லாம் ஓகேயா? இதுவரைக்கும் படித்த விஷயங்கள் நான் இதான் உங்களோட அசைன்மெண்ட்ராப்பா. அப்போ அசைன்மெண்ட்ல இந்த விஷயம் எனக்கு இருக்கணும். எது ஒரு யூசர் ரெஜிஸ்டர் பண்றது, பிறகு அதை வச்சு அவர் லொகின் பண்றது, லொகின் பண்ணி போய் பிறகு டேஷ்போர்ட்ல அவர் யாருன்னு பார்க்கறது, அட் பண்றது, டிலீட் பண்றது, அப்டேட் பண்றது, வியூ பண்றது. இது வளத்துக்குமான ஒரு மெயின்டைன் கன்செப்ட். இவ்வளவு விஷயமும் லொகின் லாக் அவுட் இந்த விஷயமும் எனக்கு ஒரு டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணி நீங்க ஒரு ஃப்ரண்ட் எண்டோட சின்ன ஒரு பேசிக் ஃப்ரண்ட் எண்ட் டிசைனோட எனக்கு நீங்க உங்களோட ஐடியால ஒரு டாபிக் எடுத்து ஒரு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட், ஒரு ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட், ஒரு வெஹிக்கிள் மேனேஜ்மெண்ட் ஏதோ ஒரு விஷயத்தை அட் பண்றது, அப்டேட் பண்றது, டிலீட் பண்றது, வியூ பண்றது, லொகின் பண்றது, லாக் அவுட் பண்றது, இப்படியான ரெஜிஸ்டர் பண்றது அட்மினுக்கால. இது எந்த ஐடியால நீங்க எத்தனை இன்சர்ட் எத்தனை இன்சர்ட்டும் வைக்கலாம், எத்தனை அப்டேட்டும் வைங்க, எத்தனை டிலீட்டும் வைங்க, எப்படி வியூ பண்றதுன்றாலும் வைங்க. உங்களோட ஐடியால நீங்க அதை வச்சு ஐடியா எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யுங்க ஒரு 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 அப்ளிகேஷனை எனக்கு செஞ்சு ரன் பண்ணி அந்த வீடியோவை அட்மினாக்களுக்கு அனுப்புங்க. தட்ஸ் திங். முதலாவது. ரெண்டாவது நோட்ஸ் எக்ஸாம், ஆன்லைன் எக்ஸாம் முதல் மாதிரியே
அது முடிஞ்சண்டா யுவர் சர்டிஃபிகேட் ரிலீசிங். ஸோ இதை தவிர வேற என்ன என்கிட்ட கேட்கணுமா? வேற விஷயங்கள் என்னட்ட இருக்கா கேட்கறதுக்கு? ஃபாத்திமா, லோஜன், நிலா, ஷப்திகா அண்ட் 014 அண்ட் டிஷானா. கேள்விகள்? செஷன் வீடியோவில் மட்டும் பார்க்குறாங்களுக்கும் சொல்லிக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் தெரியப்படுத்துங்க. பட் இந்த 9 நாள் உங்களுக்கு தந்திருக்குன்னு நீங்கள் லேர்ன் பண்ணி திருப்ப ரிவைஸ் பண்ணி திருப்பி முடிச்சு உங்களோட சிஸ்டத்தை பண்ணி அது வீடியோவா நீங்க அனுப்புறதுக்கு கட்டாயம் எல்லாரும் அனுப்பணும். இருக்கிற 35 பேரும் அனுப்பியே ஆகணும். வீடியோவை மட்டும் வேற ஒன்று அனுப்பணும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அது என்ன டவுட், என்ன பிரச்சனை, என்ன கோடிங் ரெண்டு ஒருக்கா கதைங்க. I will help you that, right, to come over that. வேற கேள்விகள்? வேற இஷ்யூஸ்? வேற கேள்விகள்? லோயன் கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. டேட்டா ஷார்ட் லிஸ்ட் பண்றது அது எஸ்குவல் கான்செப்ட். நான் அதையும் செஞ்சு காட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடி வேற கேள்விகள் இருக்கா? என்னடா சொல்லுங்கடா. ஓகேயா ஓகேயா இல்லையா என்ன மாதிரி? ரைட் அப்படின்னா ஓகே. ஸோ த திங் இஸ், முதலாவது விஷயம் ரெண்டு விஷயம் செய்யணும். இது ஒன்று இந்த அசைன்மெண்ட் கான்செப்ட் ஆன்லைன் எக்ஸாமுகள் ஒரு பக்கம், அடுத்த பக்கம் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கு குரூப்ல ஃபீட்பேக் போடுங்க. உங்களோட ஒர்க் ஷாப் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா இல்லையான்னு சொல்லி. லைக் ஆமா, அட்மின் நம்பர், அகாடமி நம்பர். அகாடமி நம்பர் இப்ப இன்கொயரிஸ்ண்டா அட்மின் மற்ற நம்பர் ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் என்னடா கேளுங்க. எனக்கு வீடியோ அனுப்புறதா இருந்தா என்னுடைய இந்த அகாடமி நம்பர் ஒன்று இருக்குல்ல அதுக்கு அனுப்புங்க. அதெல்லாம் ஒரு பக்கம். இப்ப எந்த கேள்வி ஆம், அது ஒரு பக்கம். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா ஃபீட்பேக். லைக் இருக்கிறாக்கள் வந்தாக்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இல்லாட்டி நான் சொல்லக்கூடிய விஷயம், முதலாவது விஷயம் இது பிரயோஜனமா இருக்கா இல்லையான்னு சொல்லி அண்ட் நீங்க லேர்ன் பண்ணீங்களா இது ஓகேன்னு சொல்லி ஒரு அளவுக்கு ஆச்சு ஒரு ஃபீட்பேக்கை ஒர்க் ஷாப் குரூப்ல போடுங்க. அப்பதான் மட்டும் வராதவனுக்கும் தெரியும் என்னது கைண்ட் ஆஃப் இது பிரயோஜனம் இருந்துச்சா, நீங்க படிச்சீங்களா, விஷயம் தெரிஞ்சுதா இல்லையா, நம்ம ஓகேயான ஒரு இடத்துல தான் இருக்கமா அப்படின்னு சொல்லி. அண்ட் உங்களோட ஃபீட்பேக் என்னன்றதே நான் எதிர்பார்க்குறேன். இந்த மெசேஜ்லையும் சரி, வாட்ஸ்அப்லயும் சரி, ரைட், நம்ம லைக் குரூப்லயும் சரி. சரியா? தயவு செஞ்சு அதை ஒருக்கா போடுங்க, முடிஞ்சாக்கள் போடுங்க, ரைட். அடுத்த விஷயம், நான் இந்த கன்செப்ட்டுக்கு வர முடியும். யாரு லோயன் கேட்ட அந்த டவுட், அந்த டேட்டா ஆர்டர் பண்ணி காட்டுற அந்த கன்செப்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வேறு நாள் கேள்விகள் இருக்கான்னு கேட்டது நான் அரை ஒன்றும் கதைக்கல. அப்போ கிளியர் ஒரு மெசேஜ் இப்போ போட்டுக்கொள்ளுங்க. நான் சொல்ல நினைக்கிற விஷயங்கள், கேட்க நினைக்கிற விஷயங்கள் இருந்தால் அதுகளையும் அதில் போட்டுக்கொள்ளுங்க. நான் லோயன் விஷயத்துக்கு வரும். சரிதானே? டேட் என்ற கன்செப்ட்டுக்கு வரும். அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். லைக் ஸோ ஒரு டேட் அந்த ஒரு விஷயத்துக்கு சார் டேட் எப்படின்றது அதுக்கு நான் சொல்லி இந்த விஷயம் வளமையா வியூ பண்ணும்போது என்ன விஷயம் இருக்குமோ அதே கன்செப்ட் தான். பட் எஸ்கோல் ஒன்று மாறுபடும், அவ்வளவுதான். சரிதானே? எஸ்கோல் ஒன்று மாறுபடும், வேற ஒரு விஷயமும் அதுல புதுசா வர போறது இல்லை. ரைட்? ஒரு எஸ்கோல் கான்செப்ட் மாறுபடும். சரியா? உதாரணத்துக்கு நாம ஒரு ஒரு டேட்டா எடுக்கிறோம்னு சொன்னா செலக்ட் ஆல் ஃப்ரம். ஸோ இதுல நான் பேசிக்கா சொன்னா இப்ப இதுல நான் இதுல டேட் ஒன்று போடல, அதான் அடுத்த பிரச்சனை. ஸோ ஸ்டூடெண்ட் அப்டேட் இந்த கன்செப்ட்ல நான் சும்மா டைப் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு முதல். லைக் டைப் பண்ணி காட்டலாம். அப்படி இல்லாட்டி சரி ரஃபா நான் ஒரு 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 பேசிக்கா ஒரு 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 டேட்டா டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுவோமே. ரைட்? ஸோ இதில் வடிவாக கொஞ்சம் ஸ்கூல்ன்றதுல லைக் சரியா, ஸ்கூல்ன்றதுல நான் ஒரு நியூ டேபிள் கிரியேட் பண்றேன். ஸோ டேபிளுக்கு பேர் வைப்போம் கோர்ஸ்ன்னு சொல்லி. சரியா? கோர்ஸ். எத்தனை கொலம்ஸ் வேணும்னு சொன்னா எனக்கு லைக் அதே தான் 4 கொலம்ஸ் வேணும். சரிதானே? கிரியேட் பண்றேன். ரைட்? கோர்ஸ் என்ற பேர்ல 4 கொலம்ஸ் இருக்கிற டேபிள். வளம மாதிரி ஐடி, இன்டெஜர், என்னது பிரைமரி கீ, ஆட்டோ இன்க்ரிமெண்ட். சரிதானே? அப்ப அதுவா கூடிக்கொள்ளும், நமக்கு பிரச்சனை இல்லை. அடுத்த விஷயம் கோர்ஸ்ட நேம். அப்ப கோர்ஸ்ட நேம். தென் அதுக்கு பிறகு என்ன வார்ச்சார் ஒரு 100 கொடுப்போம். அண்ட் தென் அதுக்கு பிறகு என்னது மந்த்ஸ். எவ்வளவு டியூரேஷன் கொடுப்போம். என்ன மந்த்ஸ்னா என்ன சும்மா எத்தனை மந்த்ஸ், 6 மந்த்ஸ், அது ஜஸ்ட் இன்டெஜர்ல 6 மந்த் எத்தனை மாசம் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். லைக் அப்ப இன்டெஜர். ரைட்? அதுக்கு பிறகு வாட் இஸ் தட் டேட். எப்போ தொடங்குற டேட். சரிதானே? டேட் கொடுப்போம். சரிதானே? டேட் கொடுக்குறோம், அவ்வளவுதான். இப்போ பேசிக்கா சொன்னா டேட் ஒரு கன்செப்ட். அப்போ நாம அதை வந்து டேட் கொடுப்போம். லைக் இன்டெஜர் இந்த கன்செப்ட்ல கொடுத்தா லைக் டேட். வேர் இஸ் த டேட். சரிதானே? இவ்வளவு கொடுக்குறோம். இங்க நாம இதை செலக்ட் பண்ணிக்கொள்றோம். சரிதானே? ரைட்? வரும் நாம இதுல கொடுக்கல. இதோட நான் என்ன செய்யறேன், சேவ் பண்றேன். இப்போ என்னட்ட கோர்ஸ் என்ற ஒரு ஒரு டேபிள் இருக்கு. வடிவா கொஞ்சம் கோர்ஸ் என்ற டேபிள் இருக்கு. நான் மனுவலா இதுல டேட்டாவை இன்செர்ட் பண்றேன். ரைட்? வேற கணக்கு சொல்லி ஜஸ்ட் இன்செர்ட் பண்றேன் டேட்டாவை. சரியா? ரைட்? ஒரு மனுவலா ஒரு டேட்டாவை இன்செர்ட் பண்றேன். லைக் எஸ்குவல்ல நாம் எழுதலாம். ரைட்? அப்ப எஸ்குவல் எழுதுவோம்.
ரைட். அப்போ கோர்ஸுக்குள்ள ஒரு எஸ்குவல் எழுதுறேன் நான் இதுலயே. ஸோ இன்சர்ட் பண்ணுங்க இன்டு, ரைட், இன்சர்ட் இன்டு கோர்ஸ் என்ற டேபிளுக்குள்ள, லைக் கோர்ஸ் என்ற டேபிளுக்குள்ள நேம் கமா மந்த்ஸ் கமா டேட், ரைட், டேட் என்ன. ஸோ ரைட், ஸோ டேட் அண்ட் தென் அதுக்கு பிறகு வேல்யூஸ். ஸோ என்ன கொடுப்போம், வெப் டெவலப்மெண்ட் கமா வெப் டெவலப்மெண்ட் எத்தனை மாசத்துக்கு கொடுப்போம், 3 மாசத்துக்கு கொடுப்போம், கமா டேட் கொடுப்போம். டேட் நான் கொடுக்குறேன் 2025 6ஆம் மாசம் 1ஆம் தேதி அப்படின்னு கொடுக்குறோம், 1ஆம் தேதினு கொடுக்குறோம். தென் செமிக்கலாம், ரைட். ஸோ இந்த அளவு செமிக்கலாம், ரைட். காப்பி பண்ணி வச்சுக்கொள்றேன், ரைட். எல்லாம் ஓகேன்னு சொன்னா, லைக் எல்லாம் ஓகேன்னு சொன்னா, லைக் இதை நான் வந்து கோ கொடுக்குறேன். ஸோ இன்சர்ட் ஆயிடுச்சு, சரிதானே. திருப்பி பேஸ்கால் கொடுக்குறேன், திருப்ப பேஸ்ட் பண்றேன். இதுல இப்ப டீட்டெயில் மட்டும் மாத்துறேன். இது கமா கொடுத்து போடலாம். டேட்டா சயின்ஸ் கொடுக்குறேன், 6 மாசம் கொடுக்குறேன். தொடங்குற டேட் வந்து 2026 4ஆம் மாசம் 28ன்னு கொடுப்போம், ரைட். சரி, இப்ப அடுத்த விஷயம் திருப்ப அதே தான், இதுலயே பக்கத்துல கொடுக்கலாம். நான் சும்மா உங்களுக்கு உடைச்சு காட்டுறேன், சரிதானே, ரைட். திருப்பி எஸ்குவல், லைக் பேஸ்ட் பண்றேன். இதுல வந்து இப்ப நாம வந்து கிராஃபிக் டிசைன் 9 மாசம் 2027ல லைக் என்ன சொல்றது, 2024 2024ல 9ஆம் மாசம் 23, ரைட். கோ கொடுக்குறேன். இப்ப வடிவா கவனிச்சுக்கொள்ளுங்க, கோர்ஸ்ன்ற டேபிள்ல நான் 3 டீடைல் இங்க அடிச்சு வச்சிருக்கேன். 1 2 3 WD GS GD எத்தனை மாசம் என்ன டேட், சரிதானே. இதை வடிவா கவனிச்சுக்கணும். இதை நான் மேனுவலா இதை நீங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணி செய்யலாம். நான் ஜஸ்ட் இப்போ அதை ஈஸிக்காக நான் அப்படி கொடுத்துருக்கேன், சரிதானே. இவ்வளவு தான் நான் முதல் செஞ்சிருக்கேன். இப்போ நான் ஒரு PHP ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண போறேன், ரைட். கிரியேட் பண்றேன். என்னத்துக்காக, ஷோ கோர்சஸ் டாட் பிஹெச்பி, ஷோ கோர்சஸ் டாட் பிஹெச்பி, ஷோ கோர்சஸ் டாட் பிஹெச்பி என்று வச்சுக்கொள்ளும். இப்போ ஷோ கோர்சஸ் டாட் பிஹெச்பி ஒரு விஷயம் எடுத்துக்கொள்றேன், ரைட். ஸோ வளம மாதிரி தான் PHP ஃபைல் ஆரம்பிக்கிறேன், ரைட். ஸோ PHP ஃபைல் ஆரம்பிச்சிட்டோம். இதுக்குள்ள நான் முதல் செஷனை ஸ்டார்ட் பண்ணணும், ரைட். அதுக்கு பிறகு வளமையான விஷயம் எங்கள்கிட்ட இந்த டேஷ்போர்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு செட்டப், என்ன இந்த கன்செப்ட் ஏன் எங்களுக்கு தேவை, இது அப்பதான் செக்யூர்டா இருக்கும், வேற இதுக்குள்ள போகாது, ரைட். ஸோ சாரி, ரைட். இப்போ அது தேவையும் இல்லைன்னா லைக் சர்வ் பண்ணுறேன், ஷோ கோர்சஸ், ரைட். இந்த கன்செப்ட், சரிதானே. ஸோ இப்போ ஷோ கோர்சஸ் டாட் PHP டேஷ்போர்ட்ல எனக்கு ஒரு பட்டன் வேணும், அதனால நான் அதையும் எடுத்துக்கொள்றேன், ரைட். இன்னொரு பட்டன் வேணும் எனக்கு, அப்போ இதில் நான் ஆட் பண்ணிக்கொள்றேன். ஏண்டா அங்கே தானே இப்போ போய் ஆட் பண்ணலாம், ரைட். ஸோ அப்போ நான் இன்னொரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கொள்றேன். இதில் வந்து ஷோ கோர்சஸ் டாட் PHP கோர்சஸ். ஸோ இப்படி இந்த ஃபைல கிளிக் பண்ணால் அந்த ஷோ கோர்சஸ் PHPக்கு வரும், ரைட். திஸ் இஸ் திங். முதலாவது விஷயம் ஷோ கோர்சஸ் டாட் PHP என்ற விஷயத்துக்கு வரப்போகுது. அதே நேரம் இனி PHPக்கு எழுத போறோம், வடிவா கவனிச்சுக்கொள்ளுங்க. PHPல எழுத போறோம் ஒரு விஷயம், ஒரு ரிசல்ட் எடுக்க போறோம். ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு ஒரு MySQL query. ஸோ MySQL query, ரைட். ஸோ MySQL query வடிவா கவனிச்சுக்கொள்ளுங்க. MySQL query வடிவா கவனிச்சுக்கொள்ளுங்க. MySQL query என்னத்தை பயன்படுத்தி இன்க்ளூட் பண்ண போறோம். ஸோ இன்க்ளூட் DB connection டாட் PHP. அப்ப DB.PHP பயன்படுத்தி, இந்த DB.PHP கனெக்ஷனை பயன்படுத்தி கண் என்ற ஆளை யூஸ் பண்ண போறோம் கனெக்ஷனுக்காக. அப்ப MySQL queryக்குள்ள நான் முதல் கொடுக்க வேண்டியது கண், கமா அதுக்கப்புறம் SQL. ஏன் இந்த கனெக்ஷனை பயன்படுத்தி செஷனை ஸ்டார்ட் பண்ணி இந்த செஷன் முதல் சரியா இருக்குன்னு சொன்னா யூசர் ஓகேன்னு சொன்னா login.php ஒன்று, இல்லாட்டி இல்ல. அப்ப இந்த கன்செப்டுக்குள்ள நாம செய்ய வேண்டிய விஷயம் கனெக்ஷனை பயன்படுத்த போறோம். அதே நேரம் வடிவா கவனிச்சுக்கொள்ளுங்க, செலக்ட் எல்லாத்தையும் ஃப்ரம் அங்கே இருந்துன்னு சொன்னா லைக் கோர்ஸ் என்ற இதுக்குள்ள இருந்து, ரைட். பாப்போம் கோர்ஸ் என்ற பேர்ல, என்ன பேர்ல, COURSC கோர்ஸ் என்ற பேர்ல. அப்ப கோர்ஸ் என்ற பேர்ல. அதே நேரம் ஆர்டர் பை, சரியான ஆர்டர் பை எதால, டேட்டால, ரைட். என்ன ஆர்டர்ல, அசெண்டிங் எடு வச்ச டிசைனிங். ஸோ அது என்ன, ரைட். அதோட முடிச்சு, ரைட். PHP முடிச்சு, ரைட். இதுதான் பேசிக் கன்செப்ட், ரைட். இப்போ டேட்டாவை எடுத்தாச்சு.
இனி நான் ஒரு சிம்பிள் விஷயம் செய்யறேன், வேற ஒன்றும் செய்யலை. இல்லை நான் ஜஸ்ட் ஒரே ஒரு பிஹெச்பி விஷயம் மட்டும் செய்யறேன். சிம்பிளா சொன்னா இது உங்களோட ஒரு ஓர்டருக்காக நான் சொல்றதுக்காக நான் ஒரு பெரிய டேபிள் அது இதெல்லாம் போடலை. நான் ஜஸ்ட் சிம்பிளா ஒரு விஷயத்த செஞ்சா லைக் ஒரே ஒரு லூப் தான் எழுதணும். ரைட், அப்ப இங்க என்ன வாயில் லூப் என்ன. ஸோ வாயில் லூப் எழுத போறேன், வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. வாயில் லூப் எழுத போறேன். டிபி கனெக்ஷன் சார் ஏசிஎஸ் என்ன அது என்ன ஏசிஎஸ் லோயன் விளங்கல. ஏசிஎஸ் வந்து எங்க இருக்கு? ஏசி அசெண்டிங் ஏறு வரிசை, அசெண்டிங் டிசெண்டிங் ஏறு வரிசையில் நீங்க தானே சொன்னீங்க டேட் முதல்ல இருந்து வரணும், பழசுல இருந்து வரணும், புதுசுல இருந்து வரணும். அந்த ஆர்டர் பண்றது டேட் ஆர்டர்ல வரணும்ன்றது அதுக்காக அழிக்கிறது. டேட் முதல் டேட்ல இருந்து பழைய ஃபர்ஸ்ட் எந்த டேட் வரும் 2024 பிறகு 25 26 அது இது இப்படித்தான் ஃபில்டர் கணக்கு இருக்குது. நான் சொல்றேன் உங்களுக்கு. ரைட், சரியா? அப்ப விஷயம் என்னடா இப்படி ஒன்று விஷயம் எழுதும். ரைட், ஸோ அப்போ பேசிக் இப்போ நான் வைல் லூப் எழுதுறேன். சரிதானே? நான் எந்த விஷயமும் பண்ணல, ஜஸ்ட் வைல் லூப் எழுதுறேன். வைல் லூப்புக்குள்ள என்ன எழுதணும்? முதலாவது ரோ என்ற ஒரு ஆளை கொண்டு வரேன். ரோ ஈக்குவல் டு MySQL ஃபெச் பண்ண போறேன். ஸோ ஃபெச் அசோசியேட் பண்ண போறேன். அசோ யாருக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த ரிசல்ட்டுக்கு. ரைட், அப்போ ரிசல்ட்டுக்குள்ள என்ன வந்தாரோ இந்த ஆர்டர் பண்ணி டேட் இந்த வைஸ்ல அவரை ஃபெச் அசோசியேட் பண்ண போறேன். பண்ணி வந்து நோடாக ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு ஒரு ஆள் வந்துருவார். இப்ப இதுல நான் வந்து டேட்டா பிரிண்ட் பண்ண இப்போ டீடைல்ஸ் பிரிண்ட் பண்ண போறேன். அவ்வளவுதான் விஷயம். ஒரு டீடைல பிரிண்ட் பண்ண போறேன். வழியா கவனிச்சு கொள்ளுங்க. லைக் என்ன சொல்றது? ஸோ எக்கோ பண்ண போறேன். த கோர்ஸ் நேம் இஸ் ரெண்டு போட்டு பிளஸ் என்ன வரணும்? ரோவோட ரோவோட என்ன வரணும்? ரோவோட என்ன வரணும்? முதலாவது நேம் வரணும். டாட் நான் ஜஸ்ட் ஸ்டார்டிங் டேட் இஸ் போட்டுட்டு ஸ்டார்டிங் டேட் இஸ் போட்டுட்டு வழியா கவனிச்சு கொள்ளுங்க. ஸ்டார்டிங் டேட் இஸ் போட்டுட்டு தென் அதுக்கு பிறகு டாட் $, ரோ தென் இதுக்குள்ள டேட். ரோவோட டேட் வரப்போகுது. அவ்வளோதான் விஷயம். ரோவோட டேட் வரப்போகுது. இந்த டேட்டை நாம் ஒவ்வொரு ஃபார்மேட்டில் காட்டலாம். லைக் சிம்பிளாக சொன்னால் ஒரு ட்ரோவாக காட்டலாம். பார்ப்போம் டேட்ன்ற ஒரு விஷயம். ரைட், செமிக்கலன். இவ்வளோ தான் கான்செப்ட். இப்போ இதோட நாம் இந்த கான்செப்டை முடிக்கிறோம். ரைட், இவ்வளோ தான் விஷயம். திருப்பி திருப்பி இது பிரிண்ட் ஆக போகுது. இதோட ஒரு பிரேக் கொடுக்கும். டபுள் கொட்டேஷனோட ஒரு பிரேக் சேவ் பண்ணுறேன். இதை ரன் பண்ணி பார்ப்போம். ரைட், ஸோ அட்மின் டேஷ்போர்டுக்கு போகிறேன். ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். course.php இருக்கு. கோர்ஸை கிளிக் பண்ணால் இப்போ என்னென்ன பேஜ் எது முதலாவது டேட் வந்து 24 பிறகு 25 பிறகு 26. ரைட், இதே நீங்கள் டேபிளில் செய்யலாம். இது 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 உங்களோட விருப்பம். இனி டேபிள் டேட்டா கான்செப்ட் பண்ணுறது இது நான் உங்களோட வசதிக்காக ஒரு டவுட் கட்டுறீங்களா நான் இதுக்குள்ள கொண்டு வரேன். இது பெருசாக செஞ்சால் டைம் அதுக்காக சும்மா போகுது. நான் இது ஒரு சிம்பிள் கான்செப்டாக செஞ்சிருக்கேன். சரிதானே? லைக் அப்போ இந்த டேட் கான்செப்டுகள், இந்த லொக்கின் கான்செப்டுகள், புக்கிங் கான்செப்டுகள், ஓர்டர்கள் பார்க்கறது, இந்த பில்லிங் சிஸ்டங்கள், கல்குலேஷன்ஸ், இதெல்லாமே எஸ்குவல் நீங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் எழுதுறீங்களோ அதில் இருக்குது ஒரு பக்கம். அடுத்த பக்கம் பிஹெச்பி எந்த அளவுக்கு டேட்டா ஹேண்டில் பண்ணி எந்த அளவுக்கு லாஜிக் சொல்றீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியாக எழுதலாம். எந்த அளவுக்கு பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு டிசைனை பண்ணலாம். ஸோ இதுதான் உங்களுடைய பிஹெச்பி அண்ட் MySQL-க்குரிய ஒர்க் ஷாப் கான்செப்ட். கிளியரா? யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? வயல்ல இருந்து கொஞ்சம் சொல்றேன். ஓகே, ஸோ வயல்ல என்ன நடந்த முதல்ல உங்களுக்கு அது வயல் முதல் உங்களுக்கு விளங்கணும்னா நீங்க இந்த நாளா நடந்த லூப்பை முதல் கவனிக்கணும். ஏன்னா லூப்ல என்ன நடந்திருக்கு? லூப்ல நான் வடிவா கவனிச்சுக்கணும். ஒரு எஸ்குவல் எழுதுறேன். செலக்ட் ஃப்ரம் கோர்ஸ் ஆர்டர். அப்ப நான் இப்படி ஒரு எஸ்குவல் எழுதினா ஒரு டேட்டா வரப்போகுது. எனக்கு அந்த டேட்டா இருக்குதுன்னா டேட்டா அந்த டேட்டாவை நான் ரெஸ்ட்டுக்குள்ள எடுத்து வச்சுட்டேன். இப்ப ரெஸ்ட்டுக்குள்ள இருக்கிற டேட்டாவை ரோ பை ரோவா 1 by 1 இந்த ரோ என்ற பேர் நாம என்ன பேர் வைக்கலாம்? அதுல ரோ வச்சிருக்கேன் வச்சு லூப் போட போறோம். அப்ப இந்த ரெஸ்ட்டுக்குள்ள எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அதை ஒன்றா ஃபெச் ஆக போகுது 1 by 1 ஒவ்வொரு ஒரு ரோவா ஒவ்வொரு ஒரு ரெக்கார்டா அது இந்த ரோவுக்குள்ள வரப்போகுது. அப்போ ஒவ்வொரு முறை இருக்கும் வரைக்கும் இந்த லூப் போட போகுது. அப்போ ஒவ்வொரு முறை லூப் போடும் பொழுது நான் எக்கோ பண்ண போறேன் இந்த வசனத்தை. என்னது? த கோர்ஸ் இஸ் நேம் அண்ட் ரோவோட நேம். அப்ப முதலாவது ரெக்கார்ட்ல என்ன இருக்கோ ரோவோட நேம் அது. முதலாவது ரெக்கார்ட்ல ரோவோட டேட்டா என்ன இருக்கோ அது. தென் ரெண்டாவது ரோ, ரெண்டாவது மூன்றாவது அப்படின்னு வரப்போகுது. எத்தனை ரோஸ் இருக்க போதோ அத்தனை டேட்டா இந்த லூப் பை லூப்பா ஓடிக்கொண்டிருக்க போகுது. அந்த ரெக்கார்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா இந்த நீங்க எடுக்கிற அந்த எஸ்குவல் அமைப்புல தான் இது இருக்கு. இது இப்ப இது கொஞ்சம் நார்மலான மாடல். இதை விட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபில்டரிங் அண்ட் சப் ஃபில்டரிங் டேபிள்ஸ் எல்லாம் இருக்கு. அது ஈஸி நம்ம டெம்ப்ளேட் எடுத்து போட்டாலே வரப்போகுது. பட் இதுதான் மெயின் திங்ஸ் உங்களுக்கு தேவையானது. வேற என்ன இதுல நான் புதுசாக செய்யல. ரைட், ஸோ உங்களுடைய ஹோம்ஒர்க் இதுதான். உங்களுடைய டவுட்ஸ் என்ன இருந்தால் கேளுங்க. எல்லாருக்கும் கிளியர் சொன்னா சந்தோஷம். பட் இதுக்கும் கேட்குற கேள்வி திருப்பையும் அதே தான். ஒன்றே ஒன்று தான். ஏதாவது என்னட்ட இதை கேட்கணும்னா அதை இப்பயே கேட்டுருங்க.
இதுக்கு பிறகு லெவல் 2 இந்தியோட க்ளோஸ் ஆனால் உங்களோட ஒர்க் ஷாப்புக்கான அந்த அசைன்மெண்ட் வீடியோவும் அண்ட் தென் ஆன்லைன் எக்ஸாமும் மட்டும்தான் நடக்கும். அதோட லெவல் 2 முடியுது. பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பிஹெச்பி மைஸ்கல் சம்பந்தமா எல்லாம் ஓகே இருந்துச்சு அந்த ஃபீட்பேக்கை குரூப்லையும் எனக்கும் போட்டுருங்க. அண்ட் மெயினாக சொல்லக்கூடிய விஷயம், முதல் இப்பயே எனக்கு ஒருக்கா சொல்லுங்க, ஓகேயா நீங்க எதிர்பார்த்த ஒரு சிஸ்டம் டெவலப் பண்றதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டுதா, இல்ல இன்னும் ஏதாவது கேள்விகள் என்னட்ட இருக்குதா? ஒரு வெப் அப்ளிகேஷன் சம்பந்தமா லெவல் 1 லெவல் 2 சேர்த்து பார்க்கும்போது ஒரு HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் PHP MySQL பூட்ஸ்ட்ராப் இந்த இந்த ஒரு ஃபுல் ஒரு பேசிக் ஒரு சிஸ்டம் உருவாக்குறதுக்கான ஆஸ்பெக்டுகள், எப்படி லாஜிக்ஸ் எழுதுறது, எந்த விஷயங்கள் எப்படின்ற ஐடியாக்கள் எல்லாம் ஒரு ஃப்ளோ பை ஃப்ளோவா உங்களுக்கு கிளியர் ஆகியிருக்கா, இல்ல ஏதாவது இன்னும் சார் இதை அப்படி சார் அதை அப்படி சார் ஏதாவது விஷயங்கள் இருக்கா, ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா? ஓகே, இது எல்லாத்தையும் சமரி பண்ணி காட்டுங்க. ஓகே ஃபைன், சரி. இது எல்லாத்தையும் சொன்னா நான் வளமே அப்பயே பாப்பைன்ல செய்யற மாதிரி அப்படி கேக்குறீங்களா ஃபாத்திமா? சரி ஃபாத்திமா, ஒரு கேள்வி கேட்டுக்கா. மிச்சாக்கள் என்ன கதை? மிச்சாக்கள் ஓகேயா இல்ல என்ன அது டைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ரைட், கோடிங்க சம்மரி பண்ணி காட்டுங்கன்னு சொன்னா ஃபாத்திமா எனக்கு புரியல. இது இது எல்லாத்தையும் சம்மரி பண்ணி காட்டுங்கன்னா மேபி லைக் இதுதான் படிச்சோன்றதை பாப்போம்ல நான் எழுதி காட்டுறது வேற கதை. கோடிங்க சம்மரி பண்ணி காட்டுங்கன்னா எனக்கு புரியல. கோடிங்க சம்மரி பண்ணி காட்டுங்கன்னா எதை கேட்குறீங்க எக்ஸாக்டா? இதுதான் விஷயம் கொள்ளுங்க. ஏன்னா நான் ஒரு ஃப்ளோ சொல்லிட்டேன், இதுல இருந்து இதுதான் வெட்டணும் பண்றதையும் சொல்லிட்டேன். எங்கிருந்து உங்களுக்கு ஏதாவது விளங்காமல எப்படி இருக்கா, இல்ல லைக் எதை கேட்குறீங்கன்னு புரியல. பட் இதுதான் கன்செப்ட். இப்போ நாங்க இப்போ கேட்க வர்றது எதுக்கும், நான் ஒரு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், அதுக்கு பிறகு பாத்திமா நீங்க இதை தான் கேட்டீங்களா இல்லை வேற என்ன கேளுங்க. மிச்சாக்கள் ஏதாவது சொல்றதா எனக்கு ஒருக்கா டைப் பண்ணி சொல்லி முடிச்சிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வரைக்கும். ரைட், சரி. ஸோ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் வந்தது சரி. அதுல நான் என்னுடைய கேள்வி ஃபர்ஸ்ட் பிஹெச்பி கிளாஸ்ல இருந்து, அப்படியா? ஃபர்ஸ்ட் பிஹெச்பி கிளாஸ்ல இருந்து, எஸ். ஓகே கைஸ், அடுத்த விஷயம், நீங்க அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். ரைட்டா, அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். நான் உங்களோட மைக் அன்மியூட்ல தான் விட்டுருக்கேன். நீங்க தான் நேற்று கேட்டீங்க, அப்ப அன்மியூட் பண்ணி தான் கதைக்கலாம். ரைட், அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். நான் அன்மியூட் பண்ணி தான் விட்டுருக்கேன். ரைட், ஓகே. ஸோ விஷயத்தை வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. லைக் பேசிக்கா சொன்னா நாம பிஹெச்பி ப்ராக்டிசஸ் எடுத்துக்கணும்னு சொன்னா நாம இந்த விஷயம் படிச்சிருக்கோம். ரைட், நான் இந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணி காட்டணும் உங்களுக்கு. ரைட், ஸோ எடிட் வித் நோட் பேட் பிளஸ் பிளஸ்ல ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ரைட், முதலாவது கான்செப்ட். ரைட், அவ்வளவு விஷயத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது கான்செப்ட் நீங்க பிஹெச்பியில எப்படி செய்றீங்கன்றது. எனக்கே இந்த ஆர்டர் எந்த ஆர்டர்ல வரும்னு எனக்கு தெரியாது. பட் நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் ஃப்ளோல காட்டுறேன். ரைட், ஸோ ஒரு பிஹெச்பியில நாம செஞ்சது முதல் டேட்டா பேஸ் எடுக்கிற விஷயங்கள் இன்புட் பார்ப்போம். டேஷ்போர்ட், ஹோம் HTML, ஹோம் PHP. ரைட், ஸோ ஹோம் டாட் HTML, ஹோம் டாட் PHP, இஃப் கேஸ், இண்டெக்ஸ். ஓகே ஃபைன், திஸ் இஸ் த திங். ஸோ அப்போ வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. இண்டெக்ஸ்ன்ற கான்செப்ட் உங்களுக்கு சோர்ஸ் கோட் வேணும்னா நான் எல்லாத்தையும் ஃபைல் பண்ணி அனுப்புறேன், அது பிரச்சனை இல்லை. சரியா? இண்டெக்ஸ் டாட் PHP என்று வரும்பொழுது நான் ஃபர்ஸ்டா இந்த கான்செப்ட்ல இருந்து தொடங்கும். இந்த இண்டெக்ஸ் டாட் PHP இருந்து நாம பார்த்தோம்னு சொன்னா, லைக் ஒரு பேசிக்கான திங் எப்படி PHP பிரிண்ட் பண்றது நாம முதற்கொண்டு, டேட்டா வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்றது முதற்கொண்டு, தென் அதை எப்படி பிரிண்ட் பண்றது முதற்கொண்டு கதைச்சோம். தென் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்ஸ் லைக் பிளஸ்ஸா இருக்கட்டும், மைனஸா இருக்கட்டும், அடிஷனா இருக்கட்டும், சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ் கதைச்சோம். தென் அதுக்கு பிறகு நாம இஃப் கேஸுக்கு போகணும். இஃப் கேஸ்ல டேட்டா எடுக்கிறது, அந்த டேட்டாக்களை பிரிண்ட் பண்றது, பிரேக், இந்த கன்செப்டுகள், கேஸ் சென்சிட்டிவ் கன்செப்டுகள், ஆப்பிள்னு சொன்னா என்ன, கேபிட்டல்ல கொடுத்தா என்ன, டேட்டா டைப் எப்படி கண்டுபிடிக்கிறது, வார் டம்ப் பண்றது எப்படி, தென் இஃப்க்குள்ள இஃப் எழுதுறது அப்படி, நெஸ்டட் இஃப் கன்செப்டுகள், அது எப்படி எக்கோ பண்ற அந்த கன்செப்டுகள், தென் இஃப் எல்ஸ் கன்செப்டுகள், அந்த கன்செப்டுகளை நாம கதைச்சோம். அண்ட் ஷோர்ட் ஹேண்ட் சொல்றோம். அதாவது ஒரு டேட்டாவை நம்ம அதுலயே கொடுத்து கேள்விக்குறி கொடுத்து ஜஸ்டா என்ன, ஃபெயிலண்டா என்ன, ட்ரூவண்டா என்ன, அப்படின்ற விஷயங்களை கதைச்சோம். இது இஃப் கேஸ். அதுக்கு பிறகு நாம கதைச்சது ஸ்விட்ச் கேஸ். ஐ திங்க் சோ, ரைட்? ஸ்விட்ச் கேஸ். ஸோ ஸ்விட்ச் கேஸ் என்ற கன்செப்ட். அப்போ ஸ்விட்ச் கேஸ் என்ற கன்செப்ட்ல நாம ஒரு பேசிக்கா சொன்னா ஒரு வேரியபிள் எல்லாம் கிரியேட் பண்ணி, தென் அந்த வேரியபிளுக்கு ஸ்விட்ச் எழுதி, அதுல கேஸ் எழுதி, பிரேக் ஏன் எழுதுறோம்,
அண்ட் டிஃபால்ட் என்ன எழுதுறோம்ன்ற அந்த விஷயங்களை கதைச்சிருப்போம். நான் செய்யறதுல க்ளோஸ் பண்றேன். ஸோ சுவிட்ச் எழுதிட்டோம், இஃப் கேஸ் என்ற விஷயம் கதைச்சோம், இண்டெக்ஸ் என்ற விஷயம் கதைச்சோம். தென் அதுக்கப்புறம் லூப்ஸ். ஸோ லூப்ஸ்ல முக்கியமா மெயினா 3 லூப்ஸ் இருக்குது. ஃபோர் லூப், வைல் லூப், டூ வைல் லூப். ஃபோர் லூப் பண்றது கட்டாயம் எத்தனை இருந்து எத்தனை வரைக்கும் தெரிஞ்சால் ஃபோர் லூப் ஈஸி. பட் வைல் லூப் பண்றது இருக்கிற வரைக்கும் ரன் பண்ணுங்க, இது வரைக்கும் ரன் அப்படின்றது எல்லாத்துக்கும் வைல் லூப் செட் ஆகும். பட் ஃபோர் லூப்பும் வைல் லூப்பும் ஒரே மாதிரியான ஆக்கள். அதாவது கண்டிஷன் சரியான மட்டும் தான் ரன்னே ஆகும். பட் டூ வைல் பண்றது ரன் ஆக வலிக்கிடும். பட் தொடர்ந்து ரன் ஆக மாட்டா கண்டிஷன் தொடர்ந்து சரியா இருக்கணும், இல்லாட்டி இல்ல. அப்ப அட்லீஸ்ட் பிளேண்டாலும் ஒருக்கா ரன் ஆகிரும்ன்றது லூப்புகள்ல இந்த டூ வைல் லூப் செய்யற வேலை. தென் அதுக்கு பிறகு நாம செஞ்ச விஷயம் என்ன, இன்புட் எடுக்கிற விஷயங்கள். அப்படி எடுக்கும்போது டேட்டா, இப்படி ஒரு 2 டேட்டாவை எடுத்து அந்த டேட்டாவை ஒரு போஸ்ட் மெத்தட்ல என்னத்துல அனுப்பி தென் அதை ஷோ டாட் பிஹெச்பி லைக் அதை வேண்டி போஸ்ட் மெத்தட்லயும் சரி கெட் மெத்தட்லயும் சரி எப்படி ரன் பண்றன்ற விஷயத்த ரன் பண்ணி காட்டி இருப்பேன் உங்களுக்கு. லைக் அது எப்படி எம்டியா இருக்கா இல்லையா, அந்த வேலிடேஷன் பிஹெச்பி வேலிடேஷன் கான்செப்ட்களை நான் இதுல காய்ச்சிருப்பேன். ஸோ இது ஹோம் டாட் பிஹெச்பி கான்செப்ட். தென் அதுக்கு பிறகு அதே தான் HTML விஷயத்துலயும் செஞ்சோம். தென் அதுக்கு பிறகு நாம டிபி கனெக்ஷன் விஷயங்கள் கதைச்சிருந்தோம். டிபி கனெக்ஷன் விஷயம் வரும்போது டிபி கனெக்ட் பண்றது எப்படி, ஸ்கூல் கான்செப்ட்கள்ல இருந்து அந்த டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணதுக்கான கிரெடென்ஷியல்ஸ்ல இருந்து டேட்டா பேஸ் ரன் பண்ணதுக்கான கோடிங்ல இருந்து வேரியபிள் கான்செப்ட்ல இருந்து MySQL கனெக்ட் கான்செப்ட்ல இருந்து காய்ச்சிருந்தோம். தென் இந்த டிபியை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் ஆட் பண்றது, டிபி கனெக்ஷனை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் எப்படி வியூ பண்றது, அதுக்கான ஃபார்ம்ஸ் எப்படி, அந்த ஃபார்ம்ஸை வேண்டினா அந்த ஃபார்ம் எந்த பிஹெச்பிக்கு அனுப்புறோம், சர்வ் டாட் பிஹெச்பிக்கு. அப்போ நம்ம சர்வ் டாட் பிஹெச்பிக்கு வேண்டிட்டு அந்த டீட்டெயிலை வேண்டி எப்படி சர்வ் டாட் பிஹெச்பியில் அந்த டீட்டெயில் வேண்டுபடுது, லைக் சர்வ் டாட் பிஹெச்பியில் இந்த டீட்டெயில் வேண்டுபட்டு அந்த டீட்டெயில் எப்படி இன்சர்ட் இன்டு எஸ்குவல் எழுதுறோம். தென் அதை குவாரியா ரன் பண்ணி சர்வ் சக்சஸ்ஃபுல்லி என்னென்னு அனுப்புறோம், இல்லாட்டி இல்லை அப்படின்னு சர்வ் டாட் பிஹெச்பி. தென் அதே மாதிரி தான் ரெஜிஸ்டரும் ஸ்டூடெண்ட் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன். யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் நேம் இமெயில் பாஸ்வேர்ட் எல்லாம் வேண்டிட்டு செக் பண்ணி ஓகேண்டா யூசர் பிஹெச்பியில் அந்த பாஸ்வேர்ட் சரியா, இமெயில் சரியா, இமெயில் ஆல்ரெடி இருக்கா, அந்த எரர்கள் எல்லாம் செக் பண்ணி இந்த யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துச்சு. அதே மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட் அப்டேட் கான்செப்ட்கள் வரும்போது அப்டேட் பேஜ் டீட்டெயிலை ஆல்ரெடி ஃபில் ஆக்கி வேண்டிச்சது. அப்போ கெட் மெத்தட்ல அந்த டீட்டெயிலை வேணும் அப்டேட்டை கிளிக் பண்ணி அதே அப்டேட் ஆகிற விஷயத்த நாம அதுக்குன்னு ஒரு அப்டேட் எழுதினோம். அப்டேட் இங்க இருக்கு. ஸோ அந்த டீட்டெயில் இன்சர்ட் மாதிரி இருந்தால் நான் எஸ்கோல் வேறு அப்டேட் பண்ணுறதுக்கான. ஸோ இது அப்டேட் கான்செப்ட்ன்றது வந்துச்சு. தென் அதுக்கப்புறம் டிலீட் பண்ணுறது ஈஸி. எங்களோட கெட் மெத்தட்ல டீட்டெயிலை வேணும், அந்த டீட்டெயில் கெட் மெத்தட்கள் எல்லாத்தையும் வேண்டி அந்த இப்போ செஷன் மெசேஜ் செட் பண்ணி அனுப்பி நம்ம டிலீட்டட் ஆயிடுச்சு, இல்லாட்டி இல்லை அதுக்கு எஸ்கோல் என்ன கெட் மெத்தட்ல வேண்டினோம் இந்த கான்செப்ட். தென் ஒரு லொகின் கான்செப்ட். ஸோ லொகின் கான்செப்ட்னால யூ நோ தட் லொகின்ன்றதுக்கு 2 டீட்டெயில வேண்டாம். அது லொகின் ஓகேயா இல்லையான்னு செக் பண்ணி சொல்லுது. செக் பண்ணினால் யூசர் நேம் செட் பண்ணி அனுப்புது டேஷ்போர்டுக்கு. அப்படி இல்லாட்டி திரும்ப லொகினுக்கே அனுப்பும். ஸோ இந்த செக் ஃபைல் செய்யறது லொகின் வேலை செய்யறது உண்டு. தென் டேஷ்போர்ட்ல கடைசியாக லொக் அவுட் கான்செப்ட்ன்றது யூ நோ தட் செஷனை டிஸ்ட்ராய் பண்ணி லொகின் டாட் பிஹெச்பிக்கு அனுப்புது. இந்த விஷயமும் காத்திருப்போம். இதை தவிர கால்குலேட்ன்றது யூ நோ தட் ஒரு இன்புட் எடுத்து செய்யற விஷயங்கள். ஸோ இந்த விஷயமும் பேசிக்கா நாம இந்த பிஹெச்பி ப்ராக்டிசஸ்ல செஞ்சது. தென் இந்த அட்வான்ஸ் கான்செப்ட் தான் என்ன, திருப்பி இந்த லொகின் டாட் பேஜ் இதைத்தான் நம்ம இப்ப கதைச்சிருப்போம். பிறகு கணக்கு ஜோசிகள் வேற வரையாண்டு ரெண்டுமே ஒன்று தான், சரியா? ஸோ இந்த விஷயத்தையும் நான் அப்டேட் பண்ணி உங்களுக்கு தந்திருப்பேன், சரிதானே? ஸோ திஸ் த திங். ஸோ இதுல பிறகு கணக்க சொல்றது கொண்டும் இல்லை, இதே விஷயம் தான் இப்ப நாம சேர்த்து பார்த்தது. பட் அதை நான் அட்வான்ஸா செஞ்ச இடம் தான் என்னது, அட்வான்ஸா என்ன கொஞ்சம் டிசைனா செஞ்ச இடம் தான் இந்த இடம், இந்த 13 ஃபைல்ஸ். லைக் அதை தான் நாம இன்றைக்கு இப்ப பார்த்தோம். லைக் ஸோ ப்ரௌசர்ல கன்செப்ட்ல சொன்னா இந்த 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 டிசைனோட இருக்கிற இந்த விஷயம், இந்த அளவு ஃபைல்களும். அப்போ இந்த அளவு ஃபைல்ஸ் தான் நான் இப்போ கதைச்ச விஷயம் தான். அதை ஓவராலாக சொன்னா டிபி பிஹெச்பி என்ற அந்த கனெக்ஷனை வச்சு தான் லொக்இன் ஒர்க் ஆகுது, லொக்இன்னை வச்சு தான் செக் ஒர்க் ஆகுது, செக் வச்சு தான் டேஷ்போர்ட், தென் லொக் அவுட்ன்றது அதுக்கு பிறகு. தென் அதே மாதிரி யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்ன்றதை வச்சு தான் ரெஜிஸ்டர் கான்செப்டுக்குள்ள போகுது. தென் அதுக்கு பிறகு ஸ்டூடெண்ட் அட்டுக்கு தான் சர்வ்ன்றது வேலை செய்யுது. அதே அந்த பிஹெச்பி ஃபைல்களுக்கு போகுது. அதுக்கு பிறகு ஷோ கோர்சஸ் இப்போ நம்ம பார்த்தது டிலீட் அப்டேட் கான்செப்டுகள். அப்போ ஆல்ரெடி நாம ஒரு பிக்க நம்ம ஒரு வார்த்தையில சொன்னோம்னு சொன்னா ஒரு சிஸ்டத்தை டெவலப் பண்றதுக்கு தேவையான ஒரு அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட், ஒரு அப்ளிகேஷன் செய்யறதுக்கு தேவையான டேட்டா பேஸ் கனெக்ஷனா இருக்கட்டும், டேட்டா பேஸ் இருக்கட்டும், டேபிள் கிரியேஷனா இருக்கட்டும், எஸ்குவல்ஸா இருக்கட்டும், பிஹெச்பி ஹேண்ட்லிங்கா இருக்கட்டும், ஸ்கிரிப்டா இருக்கட்டும், லாஜிக்ஸா இருக்கட்டும், இந்த விஷயங்களை நாம இப்போ இதுல செஞ்சிருக்கோம். திஸ் இஸ் த திங் that we have studied during this kind of last classes. And இந்த லெவல் 2 PHP and MySQL கான்செப்ட்ல நாம இதைத்தான் படிச்சோம்ன்றதுதான் விஷயம். இதன்படி நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சு கொள்ளலாம். இப்ப என்னட்ட கேட்கிற கேள்விகள் வேற என்னென்ன இருக்கு? எனி கொஸ்டின்ஸ்? ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஃபாத்திமா ஓகேயா நீங்க கேட்ட விஷயம்? ஃபாத்திமா, லோஜன், நிலா, சப்திகா, சிரோஃபோடின் அண்ட் டிஷானா கிளியரா? எல்லாம் ஓகேயா?
ஏதாவது என்னட்ட சொல்லணுமா? இல்ல கிளியர்னா கிளியர்னு போடுங்க. இல்ல ஓகேன்னா ஓகேன்னு போடுங்க. ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா என்னட்ட கேளுங்க. இல்ல இன்னும் ஏதாவது ஸ்டில் இஃப் யூ ஹேவ் எனி கைண்ட் ஆஃப் திங்ஸ் டு பி என்ன சொல்றது டிஸ்கஸ் பண்றது ஏதாவது இருந்தா ஓகே அதை என்னன்னு கேளுங்க. இல்லாட்டி நான் சொன்ன விஷயம் தான். இந்த ஒர்க் ஷாப் எப்படி இருந்தது எல்லாருக்கும் சொல்லுங்க. ஃபீட்பேக்கும் சொல்லுங்க. எனக்கும் சொல்லுங்க. குரூப்லையும் சொல்லுங்க. அண்ட் சொன்ன ஒர்க் அசைன்மெண்ட்ஸ் புரிஞ்சாண்டா அதை ட்ரை பண்ணி இந்த 9 நாளைக்குள்ள எனக்கு வீடியோவா அனுப்புங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். வார இந்த ஞாயிறுக்கு இந்த சண்டேக்கு அடுத்த சண்டே. ஏன்னா அதோட உங்களோட லெவல் 2 கன்சல்ட் முடியும். மற்றபடி கிளாஸஸ் இன்டேயோட ஓவர். ஸோ 1 வீக் ஆஃப். இந்த 1 வீக் ஆஃப்ன்றது உங்களோட அசைன்மெண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு தரப்படுற டைம். தென் அதுக்கு பிறகு லெவல் 3க்கான டேட் அறிவிக்கப்படும். ரைட். ஸோ அதுக்கு பிறகு இனி என்ன இல்லை ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸஸ் இருக்கு இல்லையா இனிமே செகண்ட் இயர் கிளாஸஸ் பேப்பர் கிளாஸஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். யூ நோ தட். அதை நான் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிக் கொள்ளுங்க பார்ப்போம். ஸோ இதான் விஷயம்டாப்பா. எல்லாம் ஓகேன்னு சொன்னால் தேங்க்யூ ஸோ மச். இந்த நாளாக பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்ததுக்கு. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது எக்ஸாம் டியூஸ்டே போடுங்க. ரைட் ஓகே. சரி ஓகே. அது அப்போ நம்ம கட்டாயம் நம்ம டியூஸ்டே எந்த டியூஸ்டே இந்த டியூஸ்டேயா? ரைட். ஏதாவது ஒரு கிழமை நாளில் ட்ரை பண்ணோம் அப்படின்னா டியூஸ்டே வில் பி ஃபைன். ரைட். கமிங் டியூஸ்டே ஓகே. நான் எக்ஸாம் முதல் முடிச்சிடும் அப்படின்னா பெட்டர். ஏன்டா இது மறந்து போயிடும். எக்ஸாம் இப்போ நம்ம நேரத்துக்கு ட்ரை பண்ணுவோம். அசைன்மெண்ட்டுக்கு கொஞ்சம் டைம் தருவோம். அண்ட் ஹோஸ்டிங் வந்து உண்மையிலேயே இந்த கன்செப்டுக்குள்ள நான் லெவல் 1ல எது சொன்னனோ அதே ஹோஸ்டிங் அதே கன்செப்ட் தான். புதுசாக ஒன்றும் இல்லை. டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறதை தவிர அதுக்கு நான் முடிஞ்சால் ஒரு தனி ஒரு ஃப்ரீ செஷன் ஹோல் செஷன் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நாள் நான் லோஜன் அரேஞ்ச் பண்ணி தரேன். சரிதானே? அது ஆன்லைனில் நீங்கள் எப்படி ஹோஸ்ட் பண்ணுற விஷயத்த. ரைட். மற்றபடி நான் இதே கன்செப்ட் தான் உள்ள இல்லையே. நான் அது எப்படி என்ன ஒரு நாள் ஃப்ரீ செஷன் ஒரு ஆள் எல்லாருக்கும் சேர்த்து பார்ப்போம். அட் பண்ண பார்ப்போம் ஒரு நாள். ஷுவர். வேற கன்செப்ட் வேற கிளியர். ரைட். ஸோ அப்போ உங்களுக்கு எல்லாம் ஓகேன்னு சொன்னா ஓகே கிளியர் இருந்தால் கிளியர் என்று போட்டுட்டு அல்லது என்ன இருந்தால் கேட்கறதா இருந்தால் கேட்டுட்டு யூ கேன் லீவ் ரைட் நோ. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ குட் நைட் கைஸ். ஓகே பெஸ்ட் ஆஃப் லக். அடுத்த கன்செப்ட்ல சந்திப்போம். அசைன்மெண்ட்டே இதுதான். எது நான் இப்போ என்ன ரன் பண்ணி காட்டினோ அத மாதிரி உங்களுக்கு விரும்பின இப்போ இது ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதை மாதிரி நீங்க ஒரு டாபிக் எடுத்து நீங்க ஆட் பண்றது டிலீட் பண்றது அப்டேட் பண்றது லொகின் பண்றது எல்லாத்தையும் செஞ்சு நீங்க உங்களோட டாபிக்ல எனக்கு ஒரு சிஸ்டத்தை ரன் பண்ணி வீடியோ அனுப்பணும். அதுதான் அசைன்மெண்ட். தட்ஸ் திங். சரிதானே? இந்த அசைன்மெண்ட் 1 வீக் தருவோம். மற்றபடி எக்ஸாம் வந்து வார டியூஸ்டே வைக்க வேண்டாம் வைப்போம். அது நான் ஒரு ஃபுல் அவைலபிள் டைம் மட்டும் கொடுக்குறேன் நான் குரூப்ல அட்மினாக்கள் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுவாங்க. சரிதானே? இந்த சிப் ஃபைல கொஞ்சம் ஓகே. நான் இன்றைக்கே நான் போட்டு விடுறேன். சரியா? இப்போ நான் போட்டு விடுறேன். ஷுவர். வேற கேள்விகள் எல்லாம் ஓகே தானே? ரைட். ஸோ சிப் ஃபைல் போட்டு விடுறேன். மற்ற அசைன்மெண்ட்ஸ் இந்த கிழமை நாளில் நான் உங்களுக்கு அதை ஆக்டிவேட் பண்ணி அவைலபிள் ஆக்கி விடுறேன். அண்ட் எனிவேஸ் கைஸ் பெஸ்ட் ஆஃப் லக். அண்ட் அடுத்த கிளாஸஸ் அடுத்த விஷயங்கள் அடுத்த ஒர்க் ஷாப் அடுத்த பேப்பர் கிளாஸ் கன்செப்டுகளில் சந்திக்கலாம். டேக் கேர். பை பை. ஹேவ் அ குட் நைட். யூ கேன் லிவ் ரைட் நவ். பை பை.